So, good afternoon to all the parents present here. See, Foundation May 2026 batch. பசங்கள்லாம் இப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்கூல் படிக்கும்போதே சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் சேர்த்து விட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் தி அகாடமி அண்ட் அவங்களையும் என்கரேஜ் பண்ணி சிஏ படிக்கிறதுக்கு இப்போலேருந்தே படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த சிஏ ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்சோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு காமர்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியான ஒரு படிப்பு. ஸ்கூல் லெவலில் நீங்கள் சயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது காமர்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு படிப்பு. அண்டு காமர்ஸ் குரூப் எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த பசங்க நம்ம தமிழ்நாட்டு லெவலில் ஸ்கூலில் சயின்ஸ் குரூப் தரமாட்டாங்கன்றதுனால காமர்ஸ் குரூப் எடுத்த பசங்க தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிகம். கேட்டு வாங்கின பசங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது நான் வந்து நல்லா படிப்பேன், 90% மேலே மார்க் வாங்குவேன், இருந்தாலும் எனக்கு சயின்ஸ் வேணால் எனக்கு காமர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கின பசங்கள்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு ஸ்கூல்லையும் ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. முக்கால்வாசி பசங்க வந்து தள்ளி விட்டவங்கள தான் இருப்பாங்க. உனக்கு வேணா சயின்ஸ், உனக்கு நான் சயின்ஸ் கொடுக்க மாட்டேன், வேற வழியில் நீ ஏதோ 12th படித்து பாஸ் ஆகணுன்றதுனால உனக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேணுன்றதுனால நான் காமர்ஸ் கொடுக்குறேன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இது வந்து ஒரு 2018 2017 வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. பட் 2018 அந்த டைம்லலாம் மாறிடுச்சு. பசங்க விரும்பி காமர்ஸ் குரூப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன பிரச்சனைனா 11th 12th நம்ம கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்ஸு காமர்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது சயின்ஸ் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த போர்ஷன் அந்த வெயிட்டேஜ் எல்லாம் அதே லட்சணத்தில் நம்ம சிஏ படிக்க ஆரம்பித்தா பத்தவே பத்தாது. அதுவும் இந்த போஸ்ட் கொரோனா பீரியட் அப்படின்னும் போது பசங்களோட லெத்தார்ஜி அதிகமாகி போச்சு. நான் இப்போ என்கிட்ட ஒரு பேட்ச் இருக்குது, January 25 பேட்ச்னு ஒரு பேட்ச் இருக்குது. லெத்தார்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, சீரியஸ்னஸே தெரியல. அதாவது இவங்க வந்து 12th படித்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ண பசங்க, அவங்களுக்கு அந்த சிஏவோட சீரியஸ்னஸ் புரியல. ஏதோ ஸ்கூல் மாதிரியே ஜாலியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, எனக்கு அந்த சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற பசங்க வாங்குற அக்கௌண்ட்ஸ் மார்க்கு உங்களை விட டபுள் டைம் இருக்குன்றது தான் என்னோட அவங்கள்ட்ட நான் சொன்னது. இப்போ ரீசன்ட் நேற்றுக்கு தான் இந்த மீட்டிங் நடத்தினேன். இன்னைக்கு 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் யூடியூப்ல. 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற பசங்களோட அக்கௌண்ட்ஸ் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் மார்க்கை விட அவங்க மார்க் கம்மியாகுது. 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க பசங்க லா மார்க் டெஸ்ட் எழுதுறாங்க, மார்க் வாங்குறாங்க, அந்த மார்க்கை விட கம்மியாகுது. அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஸ்கூல் லெவல்லையே இவங்களை நம்ம அதுக்கு அந்த சீரியஸ்னஸை புரிய வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் நமக்கு சிஏ வரும் சிஏ வராதுன்றதை அப்பவே முடிவு பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க கரெக்டாக அமைச்சுப்பாங்க. நான் பிகாம் பண்ணிட்டு எம்பிஏ பண்ண போகிறேன், ஆர் நான் வந்து பேங்கிங் எக்ஸாம் போய் ட்ரை பண்ண போகிறேன், ஆர் நான் வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன்றது தெரிஞ்சிடும். இங்கே 12th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணி காலேஜும் போகாமல், பிகாஸ் சிஏ முழுக்க படிச்சிங்கன்னா நீங்கள் காலேஜ்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல் டைம் சிஏ படிக்கும்போது நீங்கள் பிகாமை கரஸ்பாண்டன்ஸில் போட்டு சிஏ பண்ணணும்னு சொல்லுவேன். காலேஜ் போயிட்டே சிஏ பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். நீ காலேஜ் போயிட்டே பண்ணுற பசங்களை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும். அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 6 மணி நேரம் காலேஜ், போக வர ஒரு 1.5 மணி நேரம், ஸோ ஒரு 7.5 மணி நேரம் போச்சு. அதுக்கப்புறம் சிஏ படிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம். ஸோ ஒரு மனுஷன் 14 மணி நேரம் ஓட வேண்டியிருக்கும். என்ன ஆகுறது மனுஷன்? ஒரு குழந்தை என்ன ஆகும்? உடஞ்சி போயிடும். இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் எழுதினா ஃபெயில் வேற ஆவாங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் டு த கோர். ஏன்டா சிஏ எக்ஸாமில் ஃபெயில் ஆனா, ஆமாம் சார் டெய்லி 7 மணி நேரம் நான் காலேஜ் போயிடுறேன், அங்கேயே என்ன எனர்ஜி ட்ராப் ஆகிடுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சிஏ வருமா வராதா, நம்ம வந்து சிஏ வரலன்னா காலேஜ் போயிடலாமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது 11th தெரிஞ்சுக்கலாம். இந்த சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டீங்கன்னா ஓகே நமக்கு வருது, நம்மளால படிக்க முடியுது, ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுவும் ஒரு சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் படி, 4 மாசத்துக்குள்ள அக்கௌண்ட்ஸ் முடிக்க முடிஞ்சுன்னா அடுத்த சப்ஜெக்ட் போகலாம், டெஸ்ட் எழுதுவோம், மார்க் இருந்துச்சுன்னா அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். இப்படி ஒன்னா போகும்போது நம்ம எங்க இருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்பவே நிறைய பேரை நான் சொல்லிட்டேன், பசங்கள்லாம் சில பேர் கண்டினியூ பண்றாங்க, 6 மாசம் ஆக போகுது, இன்னும் அவங்களால ஒரு சப்ஜெக்ட் கூட முடிக்க முடியலன்ற போது நான் சொல்லிட்டேன், எப்பாரு நீ முடிவு பண்ணிக்கோ, நீ கண்டினியூ பண்ண போறியா பண்ணலையான்ட்டு. ஏன்னா நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு, அப்பா அம்மாவையும் ஏமாத்திக்கிட்டு, டீச்சரையும் ஏமாத்திக்கிட்டு
எல்லாருக்கான படிப்பு இது கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். சிஏ வந்து எல்லாராலையும் முடிக்க முடியாது. ஏன்னா இதுக்குன்னு சில டிசிப்ளின் தேவை. அந்த டிசிப்ளின் எல்லார்ட்டையும் இல்ல. நான் அறிவு சார்ந்து சொல்ல வரல. நான் டிசிப்ளின் சார்ந்து சொல்ல வரேன். ஒருத்தனால உட்காந்து 2 மணி நேரம் படிக்க முடியுமா? அதாவது ஸ்கூலை தாண்டி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்கூலை தாண்டி உட்காந்து படிக்க முடியுமா? அது ஏர்லி மார்னிங்கா இருக்கலாம், லேட் ஈவினிங்கா இருக்கலாம், வீக்கெண்ட்ல இருக்கலாம், காம்பன்சேட் பண்ணலாம். ஸோ எல்லாராலையும் பண்ண முடியலன்றது தான் உண்மை. நம்ம கிளாஸ்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, பிரணவ், அதுக்கப்புறம் அந்த கிஷோர், அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனா, அதுக்கப்புறம் அந்த அபிஷேக், இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் இவங்க கூட தான் ஜாயின் பண்ணாங்க. ஆனா எல்லாராலையும் இவங்க முடிச்ச டைம்குள்ள முடிக்க முடிஞ்சுதா அப்படின்றதான் விஷயம். நான் மார்க்குள்ளேயே வரல. ஒரு 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 சப்ஜெக்ட் எடுத்தேன், இவ்வளவு நாளைக்குள்ள முடிச்சேன், 4 மாசம் 4.5 மாசத்துக்குள்ள முடிச்சேன், அடுத்த சப்ஜெக்ட் போனேன் அப்படின்றதே இல்ல. படிக்கிறான் 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 படிச்சுனே இருக்கான். இன்னும் எவ்வளவு நாள் படிப்பானே தெரியல. எண்ட்லெஸ்ஸா போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்த லெவல்ல கட் ஆஃப் வச்சுக்கணும், எப்பக்குள்ள முடிக்கணும், எந்த சீரியஸ்னஸ் கொடுக்கணும், எவ்வளவு நம்ம ஸ்கூலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கு. நீங்க உடனே பேரண்ட்ஸ் கேட்கலாம், ஸ்கூலுக்கே டைம் இல்ல, இது எப்படி படிக்கிறது? ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணவே டைம் இல்ல, இது எப்படி படிக்கிறதுன்னு கேட்கலாம். இந்த ஒரே ஒரு கேள்வி நீங்க திருப்பி உங்கள்கிட்டயே கேட்டுக்குங்க. இந்த நீட் கிளாஸ் போறாங்க தெரியுமா? ஆலனு, ஆகாஷ், அதுக்கப்புறம் ஒரு 4-5 இன்ஸ்டியூஷன்லாம் நீட் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்காங்க, நான் பாக்குறேன். அதே மாதிரி ஃபிட்ஜின்னு சொல்லிட்டு கிளாஸ் போயிட்டு இருக்காங்க, JEEEலாம் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. நீ உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சயின்ஸ் குரூப் பசங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் போயிட்டு இருப்பான். சில பசங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேயே போயின்னு இருக்கான். 11ஆம் கிளாஸ் எல்லாம் விட்டுருங்க, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லயே போயிட்டு இருக்கான். அப்ப அவங்கெல்லாம் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான், நான் வந்து ஐஐடிக்குள்ள போறேன், நான் வந்து கவர்மெண்ட் MBBS காலேஜ்குள்ள போறேன்னு முடிவு பண்ணிட்டு அவன் கோலை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இதே நம்ம பசங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லயே இவங்கெல்லாம் ஓபி அடிச்சுன்னு இருப்பாங்க. பாதி பேர் காமர்ஸ்லாம் ஒண்ணுமே நிஜமா சொல்றேன். இவங்க படிக்கிற அக்கௌண்ட்ஸ் இப்ப ஃபவுண்டேஷன் நம்ம இப்ப சொல்லி கொடுத்தோம்ல, இந்த அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டா 11th 12th ஃபவுண்டேஷன் வரைக்கும் கவர் ஆயிடுச்சு. 4 மாசம் டெய்லி 1 hour படிச்சாலே ஒரு போர்ஷனை முடிக்க முடியும்னா இது எதுக்கு நம்ம 2 வருஷம் வாங்கணும்னு படிக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த லெவல்ல தான் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு டெஸ்ட், நம்ம அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட் எழுதின பசங்களை பிரணவை கூப்பிட்டு அவனோட 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக் வச்சு போடுறானா போடுவான், கிஷோரை கூப்பிட்டு போடுறானா போடுவான், அர்ச்சனாவை கூப்பிட்டு 12th ஸ்டாண்டர்ட் புக் வச்சு போடுறானா போடுவான். ஸோ 12th வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த 1 hour நம்ம எக்ஸ்ட்ரா டைம்ஸ் பண்ணதுனால நம்ம ஏதோ ஒன்று புதுசா கத்துக்க முடியுமானா கத்துக்க முடியும். ஓகேவா? அது நம்ம வாழ்க்கைக்கு சார்ந்து நம்ம ஸ்கூலுக்கு தேவைப்படுமானா தேவைப்படும். ஓகேங்களா? அப்போ நம்ம பண்றது எதுவும் சம்பந்தமே இல்லாத படிப்பு கிடையாது. நம்ம ஃபியூச்சர்ல படிக்க போற படிப்பை தான் படிக்க போறோம். அண்டு இத இப்போ இவங்க இவங்க எல்லாமே அழகா முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா 12th ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடியே 4 சப்ஜெக்டையும் முடிச்சிடலாம். அண்ட் 12th ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போகும்போதே இவங்க பிரில்லியண்டா போயிடுவாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூல் போர்ட் ஸ்டடீஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும், திருப்பி வந்து சிஏ படிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 to 2 மாசம் நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம்ல ஒரு சப்ஜெக்ட் 10 நாள் ரிவிஷன் பண்ணிட்டாலே தே ஆர் ரெடி ஃபார் மெயின் எக்ஸாம். ஸோ த டைம் இவங்க வந்து மார்ச் மாசம் இவங்களோட போர்டு எக்ஸாம் முடிப்பாங்க. ஏப்ரல் மே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். இந்த 70 நாள் போதும் நமக்கு ரிவிஷன் பண்ணிட்டு மெயின் எக்ஸாம் போறதுக்கு. இதுதான் நம்மளோட பிளான். இதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக 4 மாசத்துலேருந்து 4.5 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு 2 மாசத்துலேருந்து 2.5 மாசத்துக்குள்ள முடிக்கணும். லா ஒரு 3 மாசம், எக்கனாமிக்ஸ் ஒரு 2 மாசம். இதுதான் நம்மளோட பிளான். இது பிரகாரம் போனோம்னா கண்டிப்பா நம்ம நான் சொன்ன டைம்ல 12th ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் திருப்பி 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 ரிவிஷன் பண்ணா போக முடியும். பேரண்ட்ஸும் பசங்களை கொஞ்சம் புஷ் பண்ணணும். இவங்க கொஞ்சம் விளையாட்டு பசங்களாக தான் இருப்பாங்க. சில பசங்க அவங்களாவே டிசிப்ளினா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே படிப்பாங்க, சிஏ புக்ஸ் எடுத்து வச்சுட்டு. சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஞ்சம் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது. ஒரு 3 நாள் படிப்பாங்க, 3 நாள் படிக்க மாட்டாங்க. ஏன்னா விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க கூட படிக்கிற பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க மட்டும் இதை பண்ணுவாங்களான்னா அது டவுட் தான். அதாவது பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க, ஆனால் அதுக்கானது ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் லைட்டாக அதை கொஞ்சம் புஷ் பண்ணணும். அதாவது விட்டு பிடிக்கிற மாதிரி. ரொம்ப புஷ் பண்ணாலும் பிரச்சனை, புஷ் பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை. கொஞ்சம் விட்டு 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 பிடிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். அப்போதான் இவங்களோட வாழ்க்கை அமையும், கரெக்டாக அமையும். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? இதுதான் ஆஸ் அ பேரண்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நான் ஒருத்தட்டியா கேட்குறேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அபிஷேக் பேரண்ட்ஸ். சுமையா, சொல்லிடுங்க சுமையா, நீங்க சொல்லிட்டு போயிடுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சு முடிச்சிருக்கா சுமையா? அக்கவுண்ட்ஸ் சார். அக்கவுண்ட்ஸ் ஃபுல்லா முடிச்சிருக்காங்க சார். சி இல்ல, accounts ஏப்ரல் 14ஆம் தேதி படிக்க ஆரம்பிச்சா. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இன்னைக்கு நம்ம செப்டம்பர்ல இருக்கோம். இப்போ என்னைக்கு எனக்கு அக்கௌண்ட்ஸ் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி காட்டுவா?
நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த் முடிச்சிருக்கா இந்த மந்த் எண்ட் நான் எழுதிடுவேன் சார். இந்த மந்த் எழுதிடுவேன் சார். நான் கண்டிப்பா எழுதிடுவேன். இந்த வீக் நான் முடிச்சிடுவேன். ஏன்னா இவ கூட ஜாயின் பண்ண பசங்க ஆல்ரெடி 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டாங்க. தெரியுமான்னு தெரியல எனக்கு. இது தெரிஞ்சுக்குங்க. இவ கூட ஜாயின் பண்ண பசங்க 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணணும். இப்போ எவ்வளோ வீடியோஸ் முடிச்சிருக்கா மொத்தம்? 80 வீடியோஸ் சார். எவ்வளோ டெஸ்ட்? 6 டெஸ்ட் எழுதிருப்பாங்க சார். சரி, ஓகே. நீங்க இது டெய்லி மானிட்டர் பண்ணணும். டெய்லியுமே மானிட்டர் பண்ணணும். புஷ் பண்ணுங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள 100 மார்க்ஸ் டெஸ்ட் எதிர்பார்த்துக்குங்க. சரியா? நீங்க கிளம்பிக்கங்க. பை. ஓகே சார். யா, அபிஷேக். சார் நான் மேக்ஸ்ல 10 வீடியோஸ் முடிச்சிருக்கேன் சார். அபிஷேக், ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட பேசணும். உங்க அம்மா அப்பா யார் உட்காந்துருக்காங்க? அப்பா அப்பா உட்காந்துருக்காங்களா? ஓகே சார். எஸ் சார். சார், அபிஷேக் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருந்தான் சார். அதுக்கப்புறம் போக 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 நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிஷியல் பீரியட்ல ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தான். எனக்கே நம்பிக்கையே இல்லை. அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். டெஸ்ட்லயும் ஸ்கோர் பண்ணிட்டான். தேங்க்யூ. ஸோ அதை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. படிக்கிறான், டெய்லி படிக்கிறான். இப்போ கூட மேக்ஸ்ல நல்லா படிச்சு முன்னேறிட்டான். மேக்ஸ்ல அப்பப்பவே சாப்டர் வைஸ் எழுத வைங்க. எழுத வச்சுட்டு அது ஏபிசிடி தான், அது நீங்களே கூட கரெக்ஷன் பண்ணலாம். காட்டு பார்ப்போம் என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம்னு வச்சு நீங்களே கூட கரெக்ஷன் பண்ணுங்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். நல்லா படிக்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எதாவது இருந்தா சொல்லுங்க. நத்திங் சார். நல்லா பண்றான் அவன். அதுவும் நீங்களும் நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன் நான். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா நான் உங்க வீடியோ வந்து பார்த்தோன்னா 100 வீடியோக்கு மேல பார்த்துருப்பேன். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா சேர்த்தேன் நான். ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டிசிஷன். பட் ஈஸ் ஆல்சோ டூயிங் குட், ஐ நோ தட். பட் நல்லா பண்ணிடுவான். எனக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ல எப்படி மார்க் வாங்குறான்? அக்கவுண்ட்ஸ்ல எல்லாம் ஸ்கூல்ல நல்லா மார்க் வாங்குறான் சார். அவங்க மிஸ் சொல்றானா இங்க படிச்ச படிப்பு ஸ்கூலுக்கு யூஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்றானா? சார் ஸ்கூல்ல ஆக்சுவலா போர் அடிக்குதுன்றான். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்பயோ படிச்சு முடிச்சிட்டோம்ப்பா, ஸ்கூல்ல சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க மிஸ் வந்து பார்த்தோன்னா அவனை கொஸ்டினே கேட்கறதே இல்லையா, இவன் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவான். ஸோ வை ஷுட் ஐ ஆஸ்க் ஹிம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க போல இருக்கு. சரி, அதான் பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயே நான் சொல்லலான்னு இருக்கேன். அவனையும் கேளுங்க. பிகாஸ் ஆனா அவன் வந்து பார்த்தோன்னா நல்லா பண்றான். பட் ஆனா யூ வாண்ட் சம் ஏதோ ஸ்கூல் சைட்ல இருந்து ஏதோ கொஞ்சம் எதிர்பார்க்கறான் போல இருக்கு. அதான் சார், நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம். இப்போ நம்ம வந்து 10ஆம் கிளாஸ் படிச்ச படிப்பு வச்சுட்டு 5ஆம் கிளாஸ்ல உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படி உட்காந்துருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தர ஆரம்பிச்சிடணும் சார். இவன் கிளாஸ்ல 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பாவம் அவங்களுக்கு புரியாது சம்டைம்ஸ். ஓகே, நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன் சார். நான் வந்து மிஸ் சொல்லி கொடுக்கறதோட அட்வான்ஸ்டா போயிடுவேன். நான் வீட்லயே முன்னாடியே முடிச்சுட்டு போயிடுவேன். ஸ்கூலுக்கு முன்னாடியே நான் வீட்டில் முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகே, அப்போ வந்து நான் கிளாஸ்ல போனா அதுக்கப்புறம் ஃப்ரீ பீரியட்லாம், அந்த ஃப்ரீயா டைம் இருக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தர ஆரம்பிச்சிடுவேன். அவனுங்க வந்து என்னை கொண்டாட ஆரம்பிப்பானுங்க. டே அப்பாடே நீ இல்லைன்னா எனக்கு இது புரிஞ்சிருக்காதுடா, மக படிச்சிருக்க வேண்டியிருக்குண்டான்ற மாதிரி. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ கிளாஸ் நான் ஹீரோ ஆயிடுவேன். அது அங்க ஆரம்பிச்சது தான் இப்போ டீச்சர் ஆயிட்டேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லி நான் சிஏ படிக்கும் போதும் அப்படிதான், ஸ்கூல் படிக்கும் போதும் அப்படிதான். வாங்கடா உட்காந்து சொல்லி தந்துருவோம். ஓகே, வீட்டிலலாம் வச்சு சொல்லி தர மாட்டேன், ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருவேன். மிஸ்ஸே சொல்லுவாங்க, ஆமாண்டா நான் சொல்றது புரியலன்னா எப்படி நீ ஏகேஸ்ட்டு கேட்டுப்பீங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுறோம் நம்ம. புரியுதா? நம்ம மிஸ் பாராட்ட தேவையில்ல, பசங்கள்லாம் நம்மளை தேர்ந்து கொண்டாடினாலே போறாதா நமக்கு? புரியுதா நான் சொல்ல? அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்ம சந்தோஷமா இருப்போம். நமக்கு ஸ்கூல் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளை நம்பி 4 ஜீவன்கள் இருக்கு ஸ்கூல்ல. நம்ம சொல்லி கொடுத்தா தான் எங்களுக்கு படிப்பு வரும்னா நம்ம அப்படி போக வேண்டியதுதான். அப்படிதான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே சார், யூ வில் டு லைக் யூ சார். யா, ஓகே சார். யா, அடுத்தது ஐஸ்வர்யா. சார் நான் சாப்டர் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிட்டேன் சார். ஆமாண்டா, மேக்ஸ் எழுத ஆரம்பிச்சிடு. ஓகே சார். மேக்ஸ் எல்லாம் அப்பப்போ எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5-6 வீடியோ பார்த்துக்கணும், மேக்ஸ் சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். ஓகே, ஐஸ்வர்யா. சார் சொல்லுங்க சார். எஸ், என்ன வீடியோ படிச்சு முடிச்சிருக்கமா? 58 வீடியோஸ் சார். ஓகே, எவ்வளவு சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சிருக்க? சார் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார். ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஓகே சார். சார், இப்போ ஐஸ்வர்யா வீட்ல எப்படி லைக் நோ ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் கோர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றா? லைக் எவ்வளவு டிசிப்ளினா சின்சியரா படிக்கிறா? இல்லதான் சொல்லணும் சார். எனக்கு இன்னும் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கல சார், அதனால நான் சொல்ல முடியாது. நீங்க தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க வீட்ல. இல்ல நானும் சொல்லிட்டேன் சார். அது நீங்க அந்த புக் படிக்க ஆரம்பிங்க, டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. அவங்க கேட்டா வந்து இல்ல டெஸ்ட் வாங்கிருங்க பேப்பர் நான் எழுதிடுறேன், அந்த மாதிரி எழுதக்கூடாதுங்க தெரிஞ்சு. நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க, என்னோட கான்செப்ட் அது. நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க, படிச்சுட்டு டெஸ்ட் வரும்போது நீங்க அதை பார்த்துட்டு படிக்க வேண்டாம். இல்ல சார், இப்போ வந்து ஜஸ்ட் ஐ வில் டெல் யூ, she has joined only in mid June.
எஸ் சார். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் லிட்டில் ஏர்லி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ இப்ப பண்ணா மேபி இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நம்ம பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சரி நம்ம சார். அக்டோபர் மிட்ல பேசும்போதோ இல்லைன்னா அக்டோபர் எண்ட்ல பேசும்போதோ ஐ கேன் கிவ் யூ பெட்டர் ஃபீட்பேக். ஓகே சார். நவ் யூ சீரியஸ்னஸ் ஃபீல் லைக் நோ வெதர் டெய்லி ஷீ இஸ் ஸ்டடிங், அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற ஃபீட்பேக். இல்ல, டெய்லி வீடியோ பாத்துறா, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. பட் சரி, ஓகே. சீரியஸ்னஸ் நாங்க சொல்றதுனால வீடியோ பாக்குறா. So அப்படி இருக்க கூடாது. அது செல்ஃப் டிசிப்ளின் வரணும். அந்த செல்ஃபா நம்மளுக்கு இருக்கணும். நான் வந்து ஆடிட்டர் ஆக போறேன், ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு நான் ஆடிட்டர் ஆக போறேன், அந்த ஒரு இது இருந்தாதான் நம்ம நாங்களும் புஷ் பண்ணுவோம் சேர்த்துட்டு. நீங்க பண்ணுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணா பண்ணுவோம். பட் ஆனா அந்த இது கிடையாது. நம்ம வெறும் புஷ் பண்றதுல ஒண்ணும் அர்த்தம் இல்ல. அதுல அது அவங்களுக்கே சார் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சார் சிஏன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தோணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஏ படிச்சது எங்க அப்பாவுக்கு பிடிக்குமான்னு கேட்டா எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் காமர்ஸ் குரூப் எடுத்ததே அவங்க தலையில இடி இறக்கின மாதிரி. தே நெவர் லைக்டு ஓகே மீ டேக்கிங் திஸ் கோர்ஸ், இந்த கோர்ஸ். எங்க அம்மா வந்து காலில் விடாத குறையா எனக்கு கெஞ்சினாங்க, தயவு செய்து வானாண்டா, இதெல்லாம் ஒரு படிப்பே கிடையாதுடான்னாங்க. ஸோ நான் புஷ் பண்ணிட்டேன், என்ன நான் வந்து சிஏ ஆக போறேன், நான் சிஏ ஆக போறேன்ட்டு. ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ். இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு படின்னு சொல்லக்கூடாது. இது ஐஸ்வர்யா புரிஞ்சுக்கோமா, உங்க அப்பா இனிமே உன்னை படினே சொல்லக்கூடாது. அதாவது எப்பயாச்சும் ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, டெய்லி அவர் சொல்லி நீ படிக்க கூடாது. இது நீயா விரும்பி சேர்ந்த கோர்ஸா இருக்கணும், இது நீயா படிக்க ஆரம்பிக்கணும். இது அவங்க வந்து எங்கேயாவது வெளில கூட்டு போறேன்னா கூட ஐயோ எனக்கு படிக்கட்டேன், எனக்கு படிக்கிறதுக்கு இருக்குது, எனக்கு டெஸ்ட் இருக்குன்னு நீ சொல்லணும். அவங்க கிட்ட ஆப்போசிட்டா இருக்கணும். அவங்க வந்து உன்னை படின்ற மாதிரி நீ வச்சுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஆலன் Sir, 64 videos, 3 chapter wise. சி ஆலன் மேல தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த சொல்றது. அதாவது சில பேர் மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதுல ஆலனும் ஒருத்தன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒரு ஜோஷ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. நானும் பண்றேன். இது வந்து ஒரு பொம்மை கேட்குற மாதிரி தான். எல்லாருக்கும் ஒரு பொம்மையை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும். ஆனா அந்த பொம்மையை எவ்வளவு பேர் அழகா யூஸ் பண்றாங்க, அதை வச்சு விளையாடுறாங்கன்ற மாதிரி தான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸை ஆஸ் அ பேரண்ட் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க அவனுக்கு. ஆனா அதுக்கான ஜஸ்டிஸ் அவன் பண்றானான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். எனக்கு சுத்தமா அவன் சீரியஸ்னஸாவே இல்லை அப்படின்றதான் என்னோட ஃபீலிங். ஏன்னா அவன் அக்கௌண்ட்ஸ் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 2 ஆயிடும். நீங்க சொல்லுங்க சார். 64 வீடியோஸ் பார்த்திருக்கேன், 3 chapter wise டெஸ்ட் எழுதிருக்கேன்னு சொல்றாரு சார். எனக்கு மேடம். இவன் கூட படிச்ச பசங்க எல்லாம் இப்ப மேக்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க மேடம். இவன் கூட சேர்ந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கிற பசங்க எல்லாம் இப்ப மேக்ஸ் போயிட்டாங்க. இவன் இன்னும் அக்கௌண்ட்ஸ்லேயே இன்னொரு 20 வீடியோ பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 11 சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் 15 நாள் ஆகும் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு. சீரியஸ்னஸ் ரொம்பவே கம்மியா இருக்குங்க மேடம். இது வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. நான் சொன்னதுனால நீ படிக்கிறியா, சார திட்டுறதுனால நீ படிக்கிறியா, நீ சிஏ ஆகணும்னு நீ படிக்கிறியான்னு கேட்டுக்குங்க. அவன் சிஏ ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டு அவன் படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த கோர்ஸை முடிக்க முடியும். மற்றபடி இந்த கோர்ஸை படிக்கவே முடியாது. இதெல்லாம் நம்ம சொல்லி நீங்க திட்டி நான் திட்டிலாம் வரக்கூடிய கோர்ஸ் கிடையாது. இது சிஏ, இது பிகாமோ 12th 11th கிடையாது. இது நம்ம பசங்களெல்லாம் நடக்கவே நடக்காது. இது பெரிய விஷயம். இது அவங்களா படிச்சா மட்டும்தான், நம்ம சொல்லிதான் தர முடியும். அவ்வளவுதான். அவங்களுக்கு விருப்பம் இருந்து படிச்சா வர முடியும். இல்லைன்னா வேலியில போறவன நான் தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட கதையாதான், வரவே வராது. ஸோ அவன்கிட்ட கேட்டுருங்க, அடுத்த சப்ஜெக்ட் வேணுமா வேணாமா, இல்லைன்னா நம்ம இப்ப நிறுத்திட்டு வேற ஏதாவது பண்ணலாமான்றதையும் முடிவு எடுத்துக்குங்க. அவன் கமிட்மெண்ட் கொடுக்குறானான்னு பாருங்க. ஓகே சார். அனுஸ்ரீ இருக்கியா? பேசு. எனக்கு நீ பேசுதே கேட்க மாட்டேன், சவுண்டா பேசு. சார் கேக்குது, சொல்லுங்க. எவ்வளவு முடிச்சிருக்கா வீடியோஸ்? அவ 48 வீடியோ முடிச்சிருக்கா. சரி, கொஸ்டின் பேங்க் வாங்கி கொடுத்துட்டீங்களா? இல்ல சார், இன்னும் வாங்கல. இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் படிச்சீங்களா? ஆமா, அவ படிச்சிட்டு அவ தான் படிச்சா. அவ படிப்பா. அவ வந்து பேரண்ட்டும் படிக்கணும், டீச்சர்ஸும் படிக்கணும். பேரண்ட்டுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? இல்ல சார், தமிழ். சரி, அவளை படிக்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? இல்ல. அது நீங்க கேட்கணும். எனக்கு படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு, என்ன எழுதிருக்காருன்னு சொல்லி கேட்கணும்.
சரி சார் சரி சார் ஏன்னா 40 வீடியோ படிச்சதுக்கு அப்புறமே கொஸ்டின் ம் பேங்க் வாங்கணும். சரி சார் 60 வீடியோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பிக்கணும். இதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ல மெயினா போட்டிருப்பேன். சரி சார் ஸோ தேங்க்யூ 40 வீடியோல கொஸ்டின் பேங்க் வாங்கி கொடுத்துருக்கோம். நான் 48 வீடியோ ஆயிப்போச்சு. ஸோ ஆமாம் கொஸ்டின் பேங்க் வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும். சரி சார் இப்போ ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது. ஆமாம் ஓகேங்களா? 3 ம் மாசத்துக்கு டெய்லி 1 ஹவர் படிச்சிருந்தாலே நீங்க முடிச்சிருக்கலாம் கோர்ஸை. டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். டெய்லி ஒரு கிளாஸ் வச்சு அட்டன் பண்ணுவோம். நீங்களே யோசிச்சு ஈவினிங் வந்து பாருங்களேன். 48 வீடியோ முடிச்சிருக்கா 3 மாசம்னா 90 நாள் வச்சுக்கோங்க. 90 நாளைக்கு 48 வீடியோன்றது எப்படி டெய்லி ஒன்று ஆகும்? 3 மாதம் ஆமா நான் சொல்றேன். ஓ சாரி, அனுஸ்ரீ ஜூலைல தான் ஜாயின் பண்ணாலோ. ஓகே ஓகே சரிங்க சரிங்க. ஓகே ஓகே உங்க பொண்ணுக்கு பர்ஃபெக்ட் தான் இருக்கா. நான் ஜூன்ல ஜாயின் பண்ணேன். ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் சரி வந்துட்டு சரி சரி ஃபுல்லாவுமே சரி சிஏ சரி மட்டும் தான் அந்த கிளாஸ் தான் அட்டன் பண்ணுவான். காலையில் தான் ஸ்கூல் பாடம் படிப்பா. சரி சரி சரி. இல்ல இல்ல இந்த பொண்ணு பர்ஃபெக்டா தான் படிக்கிறா. இந்த ம் பொண்ணு ஜாயின் பண்ணி 2 மாசம் ஆக போகுது. ஸோ 60 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோன்றது ஓகே. ம் ஸோ சரி இன்னும் ஒரு அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுப்போம். அக்டோபர் எண்டுக்குள்ள வாட்டர் மார்க்ஸ் எழுதுற மாதிரி பார்த்துக்கலாம். சரி சார் சரி சரியா? ஓகே. சரி சார் அப்புறம்னா தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். அப்புறம் எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்க? 82 வீடியோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்னைக்கு ஒன் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுறேன். சரி எப்போ அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுவேன்? நெக்ஸ்ட் வீக் 15th சண்டே எழுதுவேன் சார். சரி. ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஸ்லோ. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. அடுத்த சப்ஜெக்ட்லாம் இன்னும் ஸ்பீடாக பார்க்கணும். யோசிச்சு பாரு. ஏப்ரலில் ஜாயின் பண்ணேன். ஏப்ரல் செகண்ட் வீக்கில் ஜாயின் பண்ணேன். மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 5 மாதம் முடிஞ்சு போச்சு நீ ஜாயின் பண்ணி இன்னையோட. ஓகே. ஸோ 5 months ஃபார் அக்கௌண்ட்ஸ் இஸ் டூ டைம் கன்சியூமிங்னு நான் சொல்கிறது. இவ்வளோ டைம்லாம் எடுத்துருக்கக்கூடாது. ஓகே. பட் இவ்வளோ டைம் எடுத்ததுக்கு அக்கௌண்ட்ஸில் நீ 55 மார்க்ஸாவது வாங்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே. ஓகே சார். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நீ படிக்கிற, ஆனால் படிக்கிற ஸ்பீடு பத்தாது. நீயே யோசிச்சு பாரு. உங்க கூட படிக்க ஆரம்பிச்சவங்கலாம் ஆல்ரெடி அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிருப்பாங்க. இன்னைக்கு அவந்திகால அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுற. அவந்திகாலாம் கிட்டத்தட்ட உன் டைம்ல ஜாயின் பண்ண பொண்ணு தான். சொல்லுங்க மேடம், வீட்டில் எப்படி படிக்கிறா டெய்லி? கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியது இருக்கு சார். புஷ் பண்ண வேண்டியது இருக்குதா? அவளாவே படிக்கணும். அதுதான் பிரச்சனை இங்க. அந்த புஷ் பண்றது வந்து நம்ம கம்மியா கொடுத்து அதுவா டிசிப்ளின் வரணும். அவள்கிட்ட சொல்லி புரிய வைங்க. நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கோம். ஹை கிளாஸ்ல போனோம்னா நீ முடிச்சதான் உண்டு இந்த கோர்சஸ்லாம். ஓகேங்களா? இல்லைன்னா இன்னைக்கு வந்து பிகாமுக்கே லட்சக்கணக்கில் செலவாகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க பெங்களூர் சைட்ல இருக்கீங்க. இன்னைக்கு அவ்வளோ செலவு பண்றாங்க. ஒரு இப்போ கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் போய் நீங்க பிகாம் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்றதான் தெரியும். அதே மாதிரி முடிச்சுட்டு வெளில வந்தாலும் பெருசாக சேலரி கிடையாது. மேக்ஸிமம் 25,000 30,000 தான் சேலரி. இது நமக்கு போதுமான்றதெல்லாம் கேட்டுக்கணும். ஸோ இப்படி இருந்தா நம்மளால வாழ்க்கை நடத்த முடியுமா, நம்மளால ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா ஒரு வயசுல அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கணும். மிடில் கிளாஸாவே நான் இருந்துட்டேன். நீயும் மிடில் கிளாஸாவே வாழணுமா? அப்போ நீ என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரணும். அது அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. படிச்சா வாழ்க்கை மாறும். அர்ச்சனா சார் மேக்ஸ்ல 9 வீடியோஸ் முடிச்சு 10 வீடியோஸ் முடிச்சப்போ சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பிச்சிரு. ஓகே சார். ஓகே மேடம். அர்ச்சனா நல்லா படிக்கிறா. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பொறுப்பா இருக்கா. ஓகே சார். ஓகேங்களா? சின்சியரா இருக்கா, பொறுப்பா இருக்கா, டிசிப்ளினா இருக்கா. என் சைட்ல இருந்து ஒன்னே ஒன்று என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா படிக்கணும். அக்கௌண்ட்ஸ்க்கு ஷி ஹஸ் டேக்கன் மோர் டைம். அவ்வளோ டைம் எடுத்துக்க கூடாது. மேக்ஸ்க்கெல்லாம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஒரு புது சப்ஜெக்ட்ன்றதுனால டைம் எடுத்துருந்துருக்கலாம். மேக்ஸ் எல்லாம் அவ்வளோ டைம் எடுத்துக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கணும். ஓகே. டெய்லி படிக்கிறாளா வீட்டுல? படிக்கிறா சார். அவ டெய்லி இது மட்டும் தான் சார் படிப்பா. ஸ்கூல் கூட்டது வந்து காலையில படிப்பா அவ. இது சாயங்காலம் வந்தோடனே அந்த வீடியோ பாக்குறது, அந்த வீடியோ பார்க்கும் போதே வந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுதான் பண்ணுவா. அதனால அவளுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு சார். சரி ஓகே. அவந்திகா சார் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்ல அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டியா? நேத்திக்கு தான் சார் எழுதுனேன். நேத்திக்கு எழுதிட்டியா? எப்படி எழுதினா? நல்லா எழுதினியா சுமாரா எழுதினியா? எழுதியிருக்கேன் சார். எழுதியிருக்கேன்னா நான் சார் பென்ல தான் சார் எழுதியிருக்கேன்ற மாதிரி இருக்கு. நல்லா எழுதினா சார் பென்ல எழுதியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி. என்ன இது நீ சொல்ல வேணாமா சார் 50+ வந்துடும் சார் வராது சார்ன்னு? 50+ வந்துடும் சார். நீங்க போட்டா வரும் சார், போடலன்னா வராது சார்ன்றியா? நல்லா சார். பார்த்து நான் ஒரு சின்ன பொண்ணு எனக்கு கொஞ்சம் மனசுல வச்சுன்னு பார்த்துக்குங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எழுதியிருக்கேன். சரி ஓகே. See, for you also I'm telling you have taken little more time than what I expected. நல்லா தான் படிக்கிற, டிசிப்ளினா இருக்க, சூப்பரா படிக்கிற, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நினைச்சதோட அதிக டைம் எடுத்திருக்கேன். இவ்வளோ டைம் எடுத்துருக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும். ஓகே. மேக்ஸ்க்கு வந்து கிடு கிடு கிடுன்னு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோ.
Okay. Okay, I will correct and give you your paper by today or tomorrow. If you have taken 50 plus, you start max immediately. Otherwise, you have to take another 15 days time for accounts again. சரியா? Okay, sir. Okay, ma'am. Bye bye. மேடம் நீங்க சொல்லுங்க, அவ எப்படி படிக்கிறா வீட்ல? படிப்பா சார், தினம் சாயங்காலம் வந்து படிப்பா. ம். காலையில ஸ்கூல் ஒர்க் பண்ணுவா. நீங்க புஷ் பண்ணி படிக்கிறாளா, அவளாவே படிக்கிறாளா? இல்ல, அவளே படிச்சுக்குவா. சரி, அவ்வளவுதான், அவ தேறிடுவா. ஆயிஷா இருக்கியா? பாலச்சந்தர் சார் வணக்கம். 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 இவன் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்டுக்காக தான் நான் வெயிட்டிங்க. நாளைக்கு சார். நாளைக்கு சாயங்காலம் எழுதுறேன்னு சொல்லிருக்காரு இன்னைக்கு சார். சாயங்காலம் எழுதுறானா, நாளைக்கு எழுதுறானா? நாளைக்கு சாயங்காலம் எழுதுறான் சார். நாளைக்கு சாயங்காலம் எழுதுறானா? அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்தேன் டயர்ட் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. ஸ்கூலே லீவ் போட்டேன் சார். ஸ்கூல் லீவ் போட்டியா போட்டிருக்கான் நாளைக்கு? சார். இங்க பாரு, இந்த அவனுக்கு பழியெல்லாம் நான் ஏத்துக்க முடிச்சிட்டான் மாட்டேன். முடிச்சிட்டான் சார். ஆனா கொஞ்சம் தயங்குறான். தயங்குறான்ல, எக்ஸாம் அது எழுதி எழுதுனாதான் தயங்குறான். வரும். சி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே 100 190 80 வாங்க முடியாது. 52 53 வாங்கினாலே பெரிய விஷயம். பரவாயில்லடா எழுதுடா, நீ ஒரு 60 வாங்கினா போதும்டா எழுதுறான்னு தான் சொல்லணும். நானே என்ன சொல்றேன், 50 பிளஸ் எழுதுங்க போதும். 50 பிளஸ் மார்க் வாங்குங்க, அவ்வளவுதான். சி எழுதுறது நீங்க 100 மார்க் 85 மார்க் எழுதிடணும். ஓகேங்களா? ஆனா மார்க் வருது ஒரு 55 56 வந்தாலே பெரிய மார்க், சந்தோஷம் தான். ஏன்னா இது சிஏ, இதுல வந்து நாங்க 70 80 ஃபர்ஸ்ட் டைம் எதிர்பார்க்க முடியாது. அது போக போக வரும், ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஃபர்ஸ்ட் டைம் எதிர்பார்க்க முடியாது. தயங்காம எழுத சொல்லுங்க. ஸ்கூல்ல எதிர்பார்த்த மாதிரி 95 80 எல்லாம் வராது ஸ்டார்டிங்ல எல்லாம். ஓகேங்களா? தயங்காம எழுதணும். தைரியம் தான் இங்க ரொம்ப முக்கியம் சிஏவை பொறுத்த வரைக்கும். தயங்கினே இருக்க வேண்டியதான். நீங்க சாட்டிஸ்பாக்சன் வரவே வராது சிஏல. இப்ப என்னையே போயிட்டு நீ சாட்டிஸ்ஃபைடா தான் ஃபைனல் எழுதினாலாம் கிடையாது. ஒரு 10 சாப்டர்ல ஒரு 8 சாப்டர் நல்லா படிச்சிருப்பேன், 2 சாப்டர் சும்மா ஓவராலா படிச்சுட்டு போயிருப்பேன். ஒரு சம் வந்தா கான்ஃபிடென்ட் எல்லாம் ஊத்துருவேன். 85 மார்க் தான் எக்ஸாம் எழுதும். அந்த லெவலில் தான் எழுதணும். நீங்க எல்லாமே தரவாலாம் படிச்சுட்டு போய் தான் சிஏ எழுதணும்னா படிச்சுனே இருக்க வேண்டியதான். 75 வயசு படிச்சுனே இருக்க வேண்டியதான். எக்ஸாமே போக மாட்டோம். அடுத்த வருஷம் போய்க்கலாம் உட்காந்துக்க வேண்டியதுதான். இது அப்படிலாம் கிடையாது. பார்த்துக்கலாம், என்ன ஆக போகுது, என்ன தலையை சீவிட போறாங்க, எழுதலாம் அப்படின்னு எழுதணும். ஸோ அந்த தைரியம் இருக்கணும். சிஏக்கே கொஞ்சம் அசட்டு தைரியம் கொஞ்சம் இருக்கணும். சிஏ எடுத்ததே அசட்டு தைரியம் தான் வச்சுக்கோங்களேன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? சிஏ எடுத்ததே ஒரு அசட்டு தைரியம் தான். அப்புறம் எக்ஸாம்ன்றது இன்னும் கொஞ்சம் அசட்டு தைரியம் இருக்கணும். வாழ்க்கையில தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிஏ பசங்களுக்குலாம். ஏன்னா எப்பயுமே நம்ம எடுக்கிற டிசிஷன் 100% கரெக்ட்னு யாராலையும் சொல்ல முடியாது. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகணும். புரியுதா பாலச்சந்தர்? பயப்படாம எழுது, சரியா? சரி, நாளைக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பு. அக்கௌண்ட்ஸ்க்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட்ல அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கூடாது. பாரு, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 ஃபுல் மந்த் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள். இவ்வளோ டைம்லாம் அடுத்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கூடாது. அடுத்த சப்ஜெக்ட்லாம் மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்ல முடிச்சுட்டு போகணும். இல்லைன்னா எப்படா ஒரு சப்ஜெக்ட் 6 மாசம் படிச்சா என்னடா முடிக்கிறது? பாத்துக்க. ஆனா அவனே படிக்கிறானா, நீங்க புஷ் பண்ண வேண்டியிருக்குதா? இல்ல சார், அவன் முன்னாடிலாம் நான் தான் புஷ் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு மாசமா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சிஏ படிக்கிறான், ஈவினிங் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறான். இந்த லாஸ்ட் ஒரு மாசமா தான் அவனுக்கு இப்பதான் அதை பத்தி சீரியஸ்னஸ் ஒரு வந்திருக்குது. புரிதலே அப்போ வந்திருக்கு. இப்ப இங்க படிக்கிறது ஸ்கூலுக்குலாம் யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகுது சார். ஏன்னா நல்லா மார்க் இப்ப இந்த தடவை நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கான். சரி, ஓகே. நல்லா பண்றான். சரி, ஓகே, டன். அடுத்தது தேங்க்யூ சார். பவ்யா பத்மாவதி. பவ்யா பத்மாவதி இல்லையா? சரி. தனுஸ்ரீ. சார் மா லேண்ட்ஸ்கேப்ல வைமா போன. நான் இவ்வளவு தடவை சொல்லிட்டு இருந்தேன்மா, லேண்ட்ஸ்கேப்ல வைங்கன்ட்டு. தனுஸ்ரீ எவ்வளவு முடிச்சிருக்க? அன்மியூட் பண்ணி பேசுமா. சார் 39 வீடியோஸ். 39 வீடியோஸ். ஜாயின் பண்ணி 1.5 மாசம் தான் ஆகுது. ஸோ 50 வீடியோஸ் கிட்ட முடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஓகே, 39ன்றது கொஞ்சம் கம்மி தான். இன்னொரு கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் வீட்ல எப்படி படிக்கிறாங்க மேடம் சொல்லுங்க. ஸ்கூல் ஒர்க் வந்து ஸ்கூல்லயே முடிச்சிடுறாங்க சார். இங்க வந்தோடனே சிஏ தாங்க சார் பாக்குறோம். வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சு. ஸோ அவளாவே டெய்லி வந்து படிச்சிடறாளா நீங்க சொல்ற மாதிரி இல்ல? இல்லைங்க சார், 6:30க்கு வருவாங்க, 7:15 அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது. சரி, ஓகே. சீக்கிரம் படிச்சு முடி. என்ன ஒரு 3.5 months முடிக்கிற மாதிரி பாத்துக்கோ. தர்ஷன். 78 videos, 10 chapter wise test sir. தர்ஷன் எங்க இருக்காங்க? பாத்துட்டேன். யார் பக்கத்துல உட்காந்துருக்கா? அப்பாவா? அப்பதான். ஓகே. டெய்லி எப்படி சார் படிக்கிறான் வீட்ல?
சார் அவனே இண்டிவிஜுவலா படிக்கிறான் சார். ஈவினிங் வந்துட்டு நம்ம எதுவும் புஷ் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. ஈவினிங் வந்துட்டு அவனே உட்காந்து படிக்கிறான். மார்னிங் ஸ்கூல் போர்ஷன்ஸ். ஓகே. ஸோ 3.5 months ஆச்சு ஜாயின் பண்ணி. இந்த மாசத்துக்குள்ள அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிரியா தர்ஷன்? சார் இந்த மந்த் எக்ஸாம் இருக்கு சார். நான் நெக்ஸ்ட் மந்த் எழுதிடுறேன் சார். சரி, ஓகே, சீக்கிரம் முடி. கண்டிப்பா. ஒரு தடவை எழுதும் போதே 50+ மார்க் வாங்குற மாதிரி பார்த்துக்கோ. புரிஞ்சுதானே படிக்கிற எல்லா சமமும்? சரி, ஓகே. ஸ்கூல் எப்படி இருக்குது? இங்க படிக்கிறதுனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குதா ஸ்கூல்ல? எஸ் சார், ஈஸியாவே இருக்கு. அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூல்ல அவ்வளோவா போட்டு பார்க்கலாம்னு அவசியம் இல்லை. அப்படியே போய் எக்ஸாம் எழுதினாலே ஈஸியா. சரி, ஓகே, டன். ஃபௌசல் அமீத். அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டேன் சார். ஆமா, அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கணுமே. அதான் அடுத்த வாரம் எடுத்துறேன் சார். டேர்ம் எக்ஸாம் போயிட்டு சார் 2 weeks அது முடிஞ்சோனே எடுத்து. சொல்லிருந்தான். கரெக்ட். ஓகே. அப்புறம் நல்ல மார்க் வாங்கினடா. எவ்வளவு மார்க் வாங்கினா அக்கௌண்ட்ஸ்ல? 66 சார். ரொம்ப நல்ல மார்க். சூப்பர் மார்க். ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட்ல 66ன்றது சூப்பர் மார்க். நல்லா படிச்சிருக்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்லாம் மார்க் வாங்கணும். வீட்ல அவனாவே படிப்பானா மேடம்? அவனே படிச்சிருவான் சார். நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் அதுவும் பார்த்துப்பான், இதுவும் பார்த்துப்பான். கரெக்டா இது நீங்க எப்படின்னா சாப்டர் டெஸ்ட் வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் கரெக்டா படிச்சு முடிச்சுப்பான். சரி, ஓகே. 100 மார்க்ஸ் தான் கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா அவன் வந்து 80 எக்ஸ்பெக்ட் பண்ணா 66 வந்தது. சரி, ஓகே, அவங்க கரெக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா நல்லா எழுதிருந்தேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த குட்டி குட்டியா அந்த பாக்ஸ்ல எழுதுறான் பாருங்க, அதுதான் அவன் அந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியாது. ஒழுங்கா எழுத அவங்க பேப்பர் பார்த்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, போன் பார்த்து தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எழுதுனா அதை மட்டும் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க 66ன்றது ரொம்ப நல்ல மார்க் மேடம். நான் ஏதாவது சொல்றேனே, செப்டம்பர் மாசம் எக்ஸாம் போறவனே அவ்வளவு மார்க் எடுக்கல. இன்னும் 4 நாள்ல எக்ஸாம் போறான். அவனே 56 57 தான் எடுக்கிறான். சோ நம்ம இந்த பையன்ட்ட இவ்வளோ வந்திருக்குன்றதே நான் ரொம்ப பெருமையாவே யோசிக்கிறேன். ஆஹா ஓஹோன்னு யோசிக்கிறேன் நான். சோ இவங்கெல்லாம் இன்னொரு அடுத்த டெஸ்ட்லாம் எழுதும் போதெல்லாம் இவங்கெல்லாம் அசால்ட்டா 70 75 எடுப்பான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சோ இந்த பசங்க எல்லாம் சூப்பர். பட் இதுவே நமக்கு பத்தல அப்படின்னும் போது, பட் ஓகே, அதுக்காக நம்ம ப்ரெஷர் போட தேவையில்ல. இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் சார். அவன் அங்க ஸ்கூல்ல எல்லாம் நல்லா எடுப்பான். இப்ப அக்கௌண்ட்ஸ் மேம் கூட இவனை நல்லா பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இவனை கண்டிப்பா இந்த டேர்ம்ல வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. போன வாட்டி ஒரே ஒரு மார்க் மிஸ் பண்ணிட்டான். அதனால ரொம்ப பாராட்டினாங்க. கலக்குவான் ஸ்கூல்ல எல்லாம். ஏன்னா இங்கேயே 60 மார்க் எடுக்கிறான்னா அங்கெல்லாம் அசால்ட்டா எடுப்பான். ஆமா, அதெல்லாம் படிக்கவே மாட்டேன்றான். அதெல்லாம் நல்லா எழுதிடுவோமா அப்படின்றான். தேங்க்யூ சார். ஓகே, யா. சத்யபிரியா, நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது கிரீஷ் ராம் இருக்கியா சார்? நான் அவனோட மதர் சார். ஓகே. கிரீஷ் ராம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்காக ஸ்கூல் போயிருக்கான் சார் இன்னைக்கு. சரி, எவ்வளவு வீடியோஸ் முடிச்சுக்கன்னு சொன்னா? சார் அவன் 69 வீடியோஸ் பார்த்துருக்கான் சார். 5 சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதியிருக்கான். சரி, ஓகே. அவன் நல்லா படிக்கிறான். அதாவது நல்லா ஸ்பீடா தான் படிக்கிறான். இப்போ நமக்கு 2.5 months ஆச்சு. 2.5 monthsக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 70 வீடியோஸ் கிட்டன்றது ஓகே. ஓகே, ஒரு 3.5 to 4 monthsக்குள்ள 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே சார். ஓகே. சாப்டர் வைஸ் டெஸ்ட் அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். எப்படி படிக்கிறான்? டெய்லி வீட்டில் எவ்வளோ நேரம் படிக்கிறான்? டெய்லி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அது 2 hours படிக்கிறான் சார். அப்புறம் ஸ்கூல் போர்ஷன்ஸ் பார்க்குறான் சார். சரி, ஓகே. ஹரிணி எஸ். குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு 100 மார்க்ஸ் டெஸ்ட் நாளைக்கு எழுதுறியா? சாப்டர் வைஸ் டெஸ்டா? எத்தனாவது சாப்டர்? 9th சாப்டர் 10th சாப்டர் வைஸ் டெஸ்டா? நீ பேசுறதே கேட்க மாட்டேங்குது. 9th சாப்டர் வைஸ் டெஸ்டா? சரி. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டம்மா. நீ 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கணும்மா. உன் கூட ஜாயின் பண்ண அவந்திக்காலாம் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டா. நீ ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட. இப்போ நீ இப்பதான் 9th சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுத போறேன்னா அப்ப நீ 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த மந்த் எண்ட் ஆயிடுமே. இவ்வளவு டைம்லாம் எடுத்துக்க கூடாதுல்ல? சாரி இல்ல, புஷ் பண்ணு. மேடம் வீட்ல எப்படி படிக்கிறாளா? ஓபி அடிக்கிறாளா? படிப்பா சார். அவங்க தம்பி கொஞ்சம் 10th படிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் டீச் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது சார். அதனாலதான் கொஞ்சம் லேட் பண்றா. இல்ல படிக்கிறதெல்லாம் பொறுப்பாதான்.
அவளே உட்காந்து படிச்சிருவா, நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் ஏன்னா எல்லாம் எனக்கு கிடையாது. நான் எதிர்பார்த்த டைமோட 1 மாசம் எக்ஸ்ட்ரா ஆகுது, அவ்வளவு ஆகக்கூடாது, அதுதான், வேற எதுவும் இல்ல. அவன் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றா, அவன் டென்த்ன்றதுனால கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அவனுக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கிற டைம்ல படிச்சுன்னு தான் சார் இருக்காங்க. சரி, ஓகே. படிச்சிருவா சார். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்றேன் சார். நான் பாத்துக்கிறேன் சார். சரி, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. ஹரிணி பி. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். எவ்வளவு முடிச்சிருக்கோமா? 45 வீடியோஸ் சார். ஓகே. ஸோ 1.5 மாசம் ஆச்சு ஜாயின் பண்ணி. 1.5 இல்ல 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் ஆமா, ஆகுது. 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசத்துக்கு அட்லீஸ்ட் 60 வீடியோஸ் முடிச்சிருக்கணுமா? ஸோ யூ ஆர் ஷார்ட் பை 15 வீடியோஸ். கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண, டபுள் வீடியோஸ் பார்க்க ட்ரை பண்ண டெய்லி. சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பிச்சிரு. கொஸ்டின் பேங்க் வாங்கிட்டியா? வாங்கணும் சார். இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன் சார். ஸோ வாங்கிட்டு சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பி. கொஞ்சம் ஸ்பீடா படிக்க ஆரம்பி. டெஸ்ட் சரியா? இருந்துச்சு சார். மிட் டர்ம் டெஸ்ட் இருந்துச்சு. அதனால ஸ்கூல்ல வேற ரெகுலரா டெஸ்ட் போயிட்டு இருக்கு சார். அதனால நான் இன்னையில இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன் சார். சரி, ஓகேம்மா. டெய்லி எப்படி மேடம் வீட்ல படிக்கிறா? நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அதுவும் ஸ்கூல்லயும் ஈஸியா இருக்கு. இங்க பண்றதுனால ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும்போது அங்கேயும் புரியுது, இங்கேயும் புரியுது. கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுது சார். நல்லா. ஓகேங்க மேடம். அதான் இப்ப டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். கொஸ்டின் பேப்பருக்கு. அதான் வாங்கிட்டு சாப்டர் வைஸ் எழுதும்போது தெரியும் நமக்கு எந்த மாதிரி. முடிக்கும் போது இன்னும் ஈஸியா போயிடும்ல சார் இந்த இது. ஆமா ஆமா ஆமா. இல்ல சார், உங்களோட இது நல்லா இருக்கனால அவங்களுக்கு இன்னும் பிராக்டிகலா எல்லாமே பேசுறீங்க இல்லையா? சோ அதனால புடிச்சு அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து பண்றாங்க. அதுதான் வேணும். அவங்களா படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்களா படிக்க ஆரம்பிக்கணும், டவுட்ஸ் கேட்கணும். பண்ணணும்னு ஆசை சார். பட் நான் உங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைபர் உங்களுது. நான் பாத்துட்டு இருப்பேன் ரெகுலரா உங்க சேனல். நீங்க பிராக்டிகலா பேசுறது, பசங்களை கண்டிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் உங்க சேனல்ல ரெஃபர் பண்ணி தான் நீ ஜாயின் பண்ணு சார் சேனல்ல, அவங்க நல்லா பண்றாரு. அப்புறம் தான் ஜாயின் பண்ண உடனே உங்க நீங்க பண்ற இதுவே அவங்களுக்கு ரொம்ப இது பண்றதுனால சரி ஓகே பண்றாங்க. சரி, ஓகே. யா, थैंक यू சார். ஹரிஷ் இருக்கியா? சார் கேக்குதா சார்? கேக்குது. எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்க சார்? 58 சார். இப்போ கிட்டத்தட்ட 3.5 மாசம் ஆகி போச்சு நம்ம ஜாயின் பண்ணி, கரெக்டா? ஆமா சார். மே லாஸ்ட் வீக்ல ஜாயின் பண்ண. மே 25 தேதிக்கு ஜாயின் பண்ணிருப்ப. ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஒரு 10 தேதி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ இந்த டைமுக்கு இந்த வீடியோஸ் கம்மி. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் 76 77 வீடியோஸ். ஸோ யூ ஆர் அட்லீஸ்ட் ஷார்ட் பை அட்லீஸ்ட் 15 வீடியோஸ் கிட்ட ஷார்ட்ல இருக்க. பிக்கப் பண்ணு ஸ்பீடா. ஓகே சார். எவ்வளவு சாப்டர் வைஸ் எழுதிருக்க? இல்ல சார், இன்னும் எழுத ஆரம்பிக்கல சார். எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுனே புரியலடா ராஜா. கொஞ்சம் நிறைய ஓபி வச்சிட்டடா. சார் எழுதுறேன் சார். ஆமா, சாப்டர் வைஸ் எழுதணும், அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதணும், நிறைய இருக்குது. அக்டோபருக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணு. அப்பதான் அடுத்த சப்ஜெக்ட் கொடுத்து கரெக்டா இருக்கும். நான் ஒன்னு சொல்லிட்டேன், நீ 12ஆம் கிளாஸ் ஹாஃப் இயர்லிக்குள்ள எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சா போர்டு எக்ஸாமும் அழகா கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பர் மார்க் வாங்கலாம், இங்கேயும் நல்ல மார்க் வாங்கலாம். இல்லைன்னா எங்கேயாவது நம்ம சொதப்பிடுவோம். புரிஞ்சுதா? ஓகே சார். அதுதான் ராஜா. சரியா? பாய். ஓகே சார். தேங்க்யூ சார். ஹர்ஷிதா கே. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஹர்ஷிதா கே, உனக்கே தெரியும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது எங்கேயோ, நீ கொடுக்கறது எங்கேயோன்றது உனக்கே தெரியும். இப்போ எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்க? 55 வீடியோஸ் ஒரு சாப்டர் சார். நீ நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய ஸ்பீடா படிக்கணும். நடுப்புற ரொம்ப ஸ்லோவா படிச்சுட்ட. ஸோ குடுன்னு படிச்சுட்டு எனக்கு அக்டோபருக்குள்ள யூ ஹேவ் டு கம்ப்ளீட் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே சார். புரிஞ்சுதா? நான் வாரம் மேடம் இவ்வளோ கூப்பிடும் போது சொல்லுவேன், அம்மா நீ படிக்கிறது பத்தாது, நீ படிக்கிறது பத்தாது, நீ படிக்கிறது பத்தாது, இன்னும் ஸ்பீடா படி, இன்னும் ஸ்பீடா படின்ட்டு கடைசி 2-3 வாரத்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருந்தா, இப்போதான் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் அவளை புஷ் பண்ணுங்க, சரிங்களா? ஜெகநாத் ஜிஎஸ். வணக்கம் சார். இப்ப இவன் கூட ஜாயின் பண்ண பசங்க எல்லாம் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு மேக்ஸ்க்கு போயிட்டு மேக்ஸ்ல ஒரு 10 வீடியோ முடிச்சிட்டாங்க. இவன் என்னன்னு தெரியல, எங்கேயோ ஸ்லோ ஆயிட்டான். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டான், ஆனா முடிக்கல ஃபுல்லா. அது முடிச்சிட்டேன்றது எனக்கு வரல. எனக்கு அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதினாதான் முடிச்சிட்டேன்ற ஃபீல் இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி நான் ஜாயின் பண்றது பெரிய விஷயம் இல்ல, நான் எல்லாரும் கூட சேர்ந்து முடிக்கிறது தான் பெரிய விஷயம். எனக்கு முடிக்காத ஒழிய நம்ம என்ன படிச்சிருக்கானே சொல்ல முடியாது.
சரி சார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாசம் 10 நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம இன்னும் முடிக்கல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. 5 மாசம்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கூடாது. 3.5 months to 4 months சப்ஜெக்ட் முடிச்சு தூக்கி போடணும். இப்போ எப்போ அண்டர் மாஸ்டர்ஸ் எழுத போறதா பிளான் பண்ணியிருக்கான்? இந்த மந்த் லாஸ்ட் வீக் சார். இந்த மந்த் குவார்டர்லி லாஸ்ட். எக்ஸாம் எழுதுறேன். சரி, ஓகே. இப்போ எவ்வளோ சாப்டர் வைஸ் எழுதியிருக்க? 8 முடிச்சிருக்கேன் சார். வீடியோஸு? வீடியோஸ் 86 முடிச்சிருக்கேன் சார். சரி, சீக்கிரமா முடிச்சுட்டு இந்த மந்த்துக்குள்ள அண்டர் மாஸ்டர்ஸ் எழுதிட்டு அக்டோபர்லேருந்து அடுத்த சப்ஜெக்ட் போ. வீட்டில் எப்படி சார் படிக்கிறான்? சார் உங்க யூடியூப் சேனல் பார்த்தா சார் எனக்கு ரெஃபர் பண்ணேன். ம் உங்க மேல எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு. உங்க யூடியூப் சேனல் பார்த்த பிறகு சிஏ ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கணுமே அவனுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்துச்சு சார். ம் தனிப்பட்ட முறையில அந்த ப்ரொஃபஷன் மேல உனக்கு ஒரு பெரிய லவ்வே இருக்கு. ம் ஆனா அதுக்கான எஃபர்ட் எடுக்கிறதுல ஒரு சின்ன லேக்கிங் இருக்கு சார். ம் ஒரு லேக்கிங் இருக்கு. ஆனா ஆர்வம்லாம் இருக்கு. சிஏ பண்ணணும் சார், இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிடுவான். ஆனா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டெய்லி சார் என்ன வீடியோ போட்டிருக்காங்களா ம் 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 அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவோம் சார். அந்த ஓகே. எஃபர்ட் எடுக்கிற இடத்துல ஒரு சின்ன லேக்கிங் இருக்கு சார். டே ராஜா, பார்த்துக்க, ஆமா இது சார். பண்ணிக்க. இப்போ என்ன லைக் நோ யூ ஷுட் ரெக்டிஃபை ஆல் திஸ் திங்ஸ். சரி சி சார். ஆசையா ஜாயின் பண்றது விஷயம் இல்லை ராஜா. சரி கரெக்டான டைம்ல முடிச்சுட்டு அடுத்த சபைக்கு போகணும். சார். இந்த அப்போதான் மந்த் லாஸ்ட் வீக்ல முடிச்சிடுறேன் சார். ஆமா, புரிஞ்சுதா? ஸோ உன் மேல ஃபர்ஸ்ட் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் உன் மேல உங்க அப்பாவும் நம்பணும். அதுக்கப்புறம் எனக்கும் நம்பிக்கை வரணும் உன் மேல. ஸோ 3 நம்பிக்கை முக்கியம் இங்க. ஃபர்ஸ்ட் நான் முடிப்பேன், நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன்றது நீ நம்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ உழைக்கணும். ஆஹா, பையன் இவ்வளோ அழகா படிக்கிறானே அப்படின்னு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவர் நம்பணும். சரி, இவனை நம்பி அடுத்தடுத்து நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைனா எல்லாருக்குமே ஒரு தொய்வு வந்துடும். லைக் நோ எவ்ரி ஒன் வில் சீல் ஓகே லெட் ஸ்டடி ஒன்லி ஸ்கூல், அப்படி ஒய் ஷுட் வி புஷ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீல் வந்துடும். 3வது எனக்கு அந்த நம்பிக்கை வரணும். ஓகே, இந்த பையனை நம்பி நம்ம அடுத்த சபையை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. சரி, எல்லாரும் ஆசையா உள்ள வருவாங்க, ஆனா எல்லாரும் முடிப்பாங்களான்றதான் டவுட். புரிஞ்சுதா? பாத்துக்க. ஜேன் கேரோலின். Sir, 65 videos, 3 chapter wise test. ஜேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கணும் ஜேன். Okay, sir. ஓகே, யோசிச்சு பாரு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம் முடிஞ்சிருச்சு. ஸோ 90 classes. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் ஸ்டடிட் 75 to 80 classes now. புரிஞ்சுதா? ஸோ 65ன்றது ஷார்ட் பை 10. ஸோ யூ ஹவ் டு வாட்ச் அட்லீஸ்ட் 1.5 videos டெய்லி ஃபார் நெக்ஸ்ட் 1 month. அப்போதான் முடிக்க முடியும். சரியா? பட் ஓகே, ட்ரை பண்ணு. சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பிச்சுட்டு அது வரைக்கும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள 100 marks டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆகும். அக்டோபருக்குள்ள நீ முடிக்கணும். உன் கணக்குப்படி அக்டோபருக்குள்ள நீ முடிச்சிடணும். மிஸ் ஆச்சுன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். பட் அவ்வளோலாம் பொறுத்து எடுத்துக்கூடாது. புரிஞ்சுதா? இன்னும் ஒரு 20 videos 25 videos தானே. ட்ரை டு கம்ப்ளீட் பை அக்டோபர். Okay, sir. சரியா? வீட்டில் எப்படி படிக்கிறாங்க மேடம்? வந்தோடனே ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிருவா சார். படின்லாம் சொல்ல தேவையில்ல, ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துட்டு அவளாவே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவா. டெஸ்ட்லாம் எழுதிட்டு இருப்பா பார்த்துட்டு. ஜாஸ்மி. Sir, 42 videos complete. எவ்வளவு வீடியோஸ்மா? 42. 42. ஓகே. சி Sir, வீடியோஸ் பூரா ஓகே. क्वेश्चन பேங்க் வாங்கிட்டியா? ஆர்டர் பண்ணிருக்கு சார். ஆமா, கரெக்ட். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பிச்சிரு. இந்த ஸ்பீட்லயே கண்டினியூ பண்ற மாதிரி பாத்துக்கோ. ஓகே சார். சரியா? சார், அம்மா அக்கா தான் அட்டெண்ட் பண்ணி. சரி, ஓகே. நீ பாக்குறியாமா? உன் தங்கச்சி படிக்கிறத பாக்குறியா? பாக்குறேன். ஈவினிங் படிக்கிறாளா மார்னிங் படிக்கிறாளா? மார்னிங் ஈவினிங் வீடியோ பார்த்துட்டு மார்னிங் இருந்து படிக்கிறோம். ஸோ 2 டைமுமே படிக்கிறா. ஓகே, அவளா படிச்சிடறாளா, நீங்க புஷ் பண்ண வேண்டியிருக்குதா? ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இதா இருந்து இப்ப அவளே படிப்பா. சரி, ஓகே. Thank you, sir. Yeah. ஜெயசூர்யா. 70 videos, 6 tests. ஓகே, இப்போ நான் ஆலனுக்கு சொன்ன அதே தான் சார் ஜெயசூர்யாவுக்கு அப்ளிகபிள். அப்படியே டிட்டோ காப்பி பேஸ்ட் தான். எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. ஏன்னா
ரொம்ப ஸ்பீடாலாம் படிக்கல. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாசம் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணி. இன்னும் வீடியோஸே முடிக்கல. இன்னும் வீடியோஸ் முடிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு எப்படி 20 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் முடிக்கிறதுக்கு அது ஒரு 20 நாள் ஆயிடும். ஸோ எப்படி இங்கேருந்து பார்த்தாலே 40 நாள் ஆயிடும், விச் இஸ் அக்டோபர் எண்டு. இவ்வளோ டைம்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கூடாது. 6.5 months டைம்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப 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 அதிகம். இப்படிலாம் படிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது சிஏக்கு. ஸோ ஆர்வமாக உள்ள வருது விஷயம் இல்லை. நானும் படிக்கிறேன்னு பேக்கை தூக்கின்னு சிஏ படிக்கிற விஷயம் இல்லை. நம்ம அதுக்கான எஃபர்ட் போடுறோமா போடலையான்றதான் விஷயம். ஸோ அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அது அவனுக்கு தெரியணும், நீங்களும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஜஸ்லின் பெனிட்டா. Good afternoon, sir. Good afternoon, sir. 66 videos on chapter 1, sir. எவ்வளோமா? 66, sir. 66ஆ? Yes, sir. மேடம் ஆலனுக்கு சொன்னது, ஜெயசூர்யாவுக்கு சொன்னது அப்படியே இவங்களுக்கு அப்ளிகபிள். சுத்தமா பத்தல படிக்கிற ஸ்பீடு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விட்டுட்டாங்க சார். அப்புறம் இப்ப கொஞ்சம் கத்துட்டு இருக்காங்க ரெகுலரா. ஆமா, தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை இது. கொஞ்சம் அது ஸ்பீடா படிக்கணும். ஸ்டார்டிங்ல ஜென்ரலா எனக்கு வந்து கேர்ள்ஸ் மேடம் நல்லா படிச்சிடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். பாய்ஸ்ல தான் கொஞ்சம் தொய்வு இருக்குது. கேர்ள்ஸ்லாம் ஆக்சுவலி நல்லா படிக்கிறாங்க. ஆனா இவ கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேஸா இருக்கா. நான் கேர்ள்ஸ் ஜென்ரலா நம்ம திட்டவே தேவை இருக்காது, அவங்களாவே படிச்சிருவாங்க. அது பொண்ணுங்களுக்கே அது அது வாயின் வந்த வரமா பிறந்த வரமான்னு தெரியாது. அவங்கள திட்டவே தேவை இருக்காது, அவங்களா படிச்சிருவாங்க. நான் இப்போ கூட சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என்னையும் எங்கள் அக்காவை எடுத்துக்கிட்டா அவள் படிச்சிருவா. நான் தான் கொஞ்சமாக என்னை புஷ் பண்ணாதான் படிப்பன்ற மாதிரி. ஆனால் இவ எப்படி ஆப்போசிட்டாக இருக்கானே எனக்கு புரியல. ஸோ இவ ரொம்ப ஸ்லோவாக இருக்கா. கொஞ்சம் புஷ் பண்ணுங்க மேடம். ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இந்த லட்சணத்தில் போனால் வேலைக்கு ஆகாது சிஏக்கு. கவிப்பிரியா. கிஷோர் குமார். So 17 videos, 3 chapters. ஸோ கிஷோரோட பேரண்ட் இருக்கீங்களா? Okay, sir. ஓகே. சி, இந்த பையன் வந்து ஒரு ஜெம்மு. நம்ம கிளாஸ்ல சில ஜெம்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஜெம் இந்த பையன். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இவனை. ஈ ஷுட் ஸ்கோர் எக்ஸப்ஷனலி குட் மார்க்ஸ் இன் சிஏ ஃபவுண்டேஷன் வென் த மெயின் எக்ஸாம் கம்ஸ். எனக்கு நம்பிக்கை இருக்குது சூப்பராக மார்க் வாங்குவான்னு சொல்லிட்டு. அதை நான் இப்போவே சொல்கிறேன். இது நடக்க போகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5-2 வருஷம் இருக்குது டைமு. பட் நான் இப்போவே சொல்கிறேன், ஹி வில் பி ஹையஸ்ட் ஸ்கோரர். ஓகே, டாப் 5 ஆஃப் தி அகாடமியில் இருப்பான் அவன். ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக படிக்கிறான். எனக்கு எல்லாத்துலேயுமே பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் வாசிக்கிற டைம்லேருந்தே சொல்கிறேன், ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு லீடர் ஸ்கில் இருக்குது. 4 பசங்களை அரவணைச்சிட்டு போய் அவங்கள கொஞ்சம் தேர்த்தி கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இப்போ ஏகேஎஸ் கிருஷ்ணன் ஸ்டூடெண்ட்னா தனியாக தெரிவாங்க அந்த பசங்கள்லாம். சிஏல இந்த ஃபெட்டர்னிட்டிலேயே அந்த பசங்கள்லாம் தனியாக தெரிவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. சொல்லணும்னே அவசியம் இருக்காது, இல்லைன்னா என்ன வந்து நின்றுவான்ற மாதிரி இருப்பாங்க பசங்கள்லாம். அப்போ சொல்லுவாங்க தெரியுமா, இந்த காலேஜில் அந்த பசங்க, ஐஐடியில் அந்த பசங்க அப்படின்னா தனியாக தெரிவாங்க, ஐஏஎம்லேருந்து அந்த பசங்கலாம் தனியாக தெரிவாங்களா, அந்த மாதிரி இங்கே படிச்சுட்டு போன பசங்கன்றது தனியாகவே தெரிவாங்க. நான் எவ்வளோ ஆர்டிகல்ஷிப்லலாம் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் உங்கள் பசங்க எக்ஸப்ஷனலி வெல்லு சார்னு. அந்த சிஏ, ஏன்னா ஒரு ஆடிட்டர் கீழே தானே அவங்க வேலை பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டர் வந்து எனக்கு என்னோட நம்பரை கேட்டு அவங்ககிட்டேருந்து, எங்கடா நீ படிச்ச, யார் அவனை இப்படி ரெடி பண்ணி அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் எனக்கு மெசேஜ்லாம் அனுப்புவார். சார் எக்ஸப்ஷனலி வெல்லு சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லான்னு சொல்லி எனக்கு அனுப்புவார். ஸோ அப்படி எதாவது சொல்றது, சான்றோர் என்னை கேட்ட தாயின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஓகே, ஆஹா இதுதானே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. எல்லாரும் பாஸ் ஆகுறாங்க, ஆனா நம்ம பசங்க பாஸ் ஆகுறது மட்டும் இல்லாம போற இடத்துலலாம் நல்ல பேர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அதுல எனக்கு இந்த பையன் வருவான் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இது வந்து லைஃப் லாங் இது அப்படியே இந்த டிசிப்ளினு இந்த இது எல்லாமே அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா சக்சஸ்ஃபுல் பர்சனாக உருவாகும். எல்லாரும் சம்பாதிக்க தான் போறோம், சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது. லைஃப் ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குது, செல்ஃப் டிசிப்ளின். யாரும் சொல்லணும், யாரும் குத்தணும்லாம் அவசியம் இல்லை. நானாக படிப்பேன், எனக்கு எங்கள் அம்மா ஸ்பான்சர் மட்டும் பண்ணால் போதும். ஃபினான்ஷியலி நான் 21 வயசு ஆகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் நானாக ரெடி ஆகிடுவேன். அந்த மாதிரி எனக்கு இந்த பையன் வந்துருவான்றதுல நம்பிக்கை இருக்குது. ஸோ ஸ்கூலில் எப்படி படிக்கிறான், ஸ்கூலில் என்ன மாதிரி மார்க் வாங்குறான்? என்னடா கிஷோர் இருக்கியா இல்லையா? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், காணாமல் போயிட்டான்டா அவன். சே, புகழவே கூடாது போல இருக்கு பசங்க. சார் புகழ்ச்சி தாங்க முடியாம நாங்க வெளில போயிடுறோம் சார் நெட்வொர்க்ல இருந்து. குஷல்.
குஷல். வணக்கம் சார். ஏய் என்னடா இப்படி தொங்கிட்டு இருக்கா? எனக்கு வந்து ஸ்கிரீன் சரியா இல்லையாடா குஷல்? சரி எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்கா? 6 சார். கேக்கல. 6. 6ஆ? சரி ஓகே. இப்பதானே ஜாயின் ஆமா பண்ணிருக்க. சார். நம்ம இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு ஆமா. பேசினா கரெக்டா இருக்கும். டெய்லி படி 1 hour சரியா? சரி மியூட்ல போயிடு. மாதிரி பாய். குட் ஆஃப்டர்நூன் சார். இன்னைக்கு இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறேன் சார். ஓகே. See, you are little slow by 15 days, but improve it. ஓகே சார். சரியா? நீ மார்க் வாங்காத பொறுத்து தான் இருக்குது. நல்லா எழுதணும். எஸ் சார். சரி வீட்ல எப்படி படிக்கிறா? சார் வணக்கம் சார். வணக்கம். வீட்ல வீட்ல எப்படி படிக்கிறா? படிக்கிறா சார். ஒவ்வொரு தடவை டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ விட்டுறா சார். ஒவ்வொரு தடவை ஸ்கூல்ல ரொம்ப டயர்டா இருக்கும்போது ஸ்கூல் வேலை பண்றேன் சார். கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும்போது சிஏ அப்படி பாத்துக்கோமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் முடியல சார் பேலன்ஸ் பண்றது. இன்னுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் பேசிவ் ஒர்க் ஏதாவது இருக்கும் இல்லையா, ரிட்டன் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன் சார். கொஞ்சமா புரிஞ்சுக்கிறா சார். அதனாலதான் அந்த 15 days ஷார்ட். நான் நினைச்சதோட ஒரு 15 நாள் ஷார்ட் ஆனதுக்கு அதான் காரணம். ஸோ அது மட்டும் ரெக்டிஃபை பண்ணணும். மேக்ஸ்லாம் அது கொஞ்சம் பார்த்துக்கோ. மேபி அது புதுசாக இருக்கிறதுனால அப்படி நடந்திருக்கலாம். இனிமே நமக்கு ஒரு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங்கில் ஓகே, பட் இனிமே மேக்ஸ் எல்லாம் போகும்போது அது பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னடா கிஷோர் பேசினதுக்கு மாதிரி காணாம போயிட்டா? சார் நெட்வொர்க் இஷ்யூனால மீட்டிங் வந்து தானா வெளியே இருந்தது சார். நான் கூட புகழ்ச்சி தாங்க முடியாம வெளில போயிட்டேன்னு நினைச்சேன் சார். இது என் மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றது எனக்கு பிடிக்கல சார். எனக்கு சாரி சார். சரி ஓகே. வீட்டில் எப்படி படிக்கிறா மேடம்? சார் சிஏ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தது இதுதான். ஃபர்ஸ்ட் யாருக்குமே விருப்பம் இல்ல வீட்டுல. இவன் ரொம்ப எங்களை கன்வீனியன்ஸ் பண்ணி ரொம்ப பிடிவாதமா இருந்து எடுத்தான். அவன் காமர்ஸ் குரூப் சுத்தமா காமர்ஸ் குரூப் எடுக்கிறதே பிடிக்கல. இதுக்காக வேண்டி ஸ்கூல் எல்லாம் மாறி அவங்க ஸ்கூல்ல இந்த குரூப் இல்ல, இதுக்காக வேண்டி என்ன வேணாலும் நான் பண்றேன், நான் மொத்தத்துல சிஏ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பையில இருந்தே உங்க வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரி பசங்க தான் மேடம் ஜெயிப்பாங்க. இந்த வீட்டையே எதிர்த்து வராங்க பாத்தீங்களா? இப்ப என்ன மாதிரிதான் யாருக்கும் பிடிக்கல. என் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்கு எல்லாம் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. 10th படிக்கும் போதே எனக்கு ஒரு 40 பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்டா உன் வாழ்க்கையை நீயே வின் பண்ணிக்கிற. இன்னும் நான் ஸ்கூலை விட்டே குவிட் பண்ணிட்டு ஏதோ டிப்ளமா படிக்க போன மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேரும். நானும் ஸ்கூலுக்கு தானடா போறேன், பேக மாட்டேன். நீ என்னடா வந்து ஏதோ நான் இனிமே ஸ்கூலே போக மாட்டேன்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி. ஒரு குரூப் தானடா எடுத்தேன். எல்லாரும் ஒரு குரூப் எடுக்கிறாங்க, நான் வேற குரூப் எடுத்தேன். இது ஒரு குத்தமாடா. அதுவும் சும்மா ஏதோ ஓபி அடிக்கலாம்னு எடுக்கல. ஒரு எவ்வளோ பெரிய ஹையஸ்ட், அதாவது டஃப்பான படிப்பு படிக்க போறேன்னு சொல்லி எடுத்தா அதை நம்ம எவனும் பார்க்கல. ஏன்டா உனக்கு இந்த குரூப், நல்லா படிக்கிற பையன் ஏன்டா உனக்கு அதாவது மொக்க பசங்க தான் காமர்ஸ் குரூப் படிப்பாங்களாம், ஆனா புத்திசாலி பசங்க தான் சிஏ படிப்பாங்களாம். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு இதுவே புரியல. இது என்ன கணக்குனே புரியல. அது மோஸ்ட் டிஃபிகல்ட்டான படிப்புன்றாங்க. அப்ப படிக்கிற பசங்க தானே உள்ள வரணும். படிக்கிற பசங்களும் இதை கொடுக்க மாட்டாங்க. அப்ப எப்படிதான் உள்ள வந்து அந்த படிப்பு படிக்கிறது? இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ஊருக்கே இது புரியல. இந்த தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பெரிய பிரச்சனை. இதே நீங்க குஜராத்லயோ மகாராஷ்டிரலயோ பண்ண இந்த பிரச்சனை கிடையாது. ஆந்திரால கூட இந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது இவ்வளவு பிரச்சனை. எல்லா பேரண்ட்ஸும் பையன் பிறந்த உடனே கிஷோர் குமார் பிஇ அப்படின்னு பேர் வச்சிருவீங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3 Idiotsல வர மாதிரி என்னையவே குழப்பிட்டாங்க. அது மாதிரி மருந்து இவனுக்கு வேற நிறைய அட்வைஸ் வேற. அவன் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரி எல்லாம் பண்ணிட்டீங்களா, நான் சிஏ தாமா படிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி புள்ள ஜெயிச்சிடும். நீங்க யாரும் கவலையே பட தேவையில்லை இந்த பையனை பார்த்தா. கண்டிப்பா சார். இப்ப படிக்க ஆரம்பிச்சோன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. ஸ்கூல்ல எப்படி மார்க் வாங்குறான்? ஸ்கூல்ல அப்பையில இருந்தே பஸ் மார்க் தான் சார். எப்பயுமே நல்லா படிப்பான். அதனாலதான் சார் நம்ம புது ஸ்கூல் நல்லா கேக்குறேன் நான். புது ஸ்கூல்லயும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். ஸ்கூல் கொஞ்சம் பிடிக்கலன்றான், ஆனா பரவாயில்ல 2 வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரேஞ்சில இல்ல போல இருக்கு. முன்னாடி இந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதே அவனுக்கு அந்த ஃப்ரீடம் இல்ல. அது ஸ்கூல் பிரச்சனை இல்ல, அந்த குரூப் பிரச்சனை. அந்த குரூப்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டாங்க. அந்த குரூப்லயே கொஞ்சம் ஜாலியா தான் இருப்பாங்க. யாரும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், அந்த குரூப்பே ஒரு அராத்தான குரூப் ஸ்கூல்ல. எல்லாம் வாலண்டியர்லாம் அந்த எங்க ஸ்கூல்ல நாங்கெல்லாம் சைக்கிள் எடுக்க போயிடுவோம். காலையில ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பீரியட்ல நாங்க சைக்கிள் எடுக்க போயிடுவோம். லஞ்ச் பீரியட் போது வேற ஒரு செக்ஷன்ல போயிட்டு அமைதிப்படுத்துவோம். ஏதாவது ஸ்கூல் பசங்களாம் வர டீச்சர்லாம் வரலன்னா அந்த செக்ஷன் அமைதிப்படுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த பெஞ்ச் எடுக்கிறது எல்லா வேலையும் பார்ப்போம். அப்புறம் கிரவுண்ட்ல போய் கோடு போடுறது ஸ்போர்ட்ஸுக்கு. அது மாதிரி பிடி சார் வந்து நேரா காமர்ஸ் குரூப் பசங்களா வாங்கலான்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பசங்க ஒன்றும் படிக்காத கேஸ் கிடையாது. சயின்ஸ் குரூப் பசங்களை தொட்டா மேக்ஸ் மிஸ் வந்து கத்துவாங்க. பாதி நேரம் கிரவுண்ட்ல தான் இருப்போம்.
அதுதான் அந்த காமர்ஸ் குரூப்போட ஹைலைட்டு. மேபி இதெல்லாம் வந்து படிக்கிற பசங்களுக்கு பிடிக்காது. ஏய் என்ன நீங்க ஒரு இன்னும் சேலஞ்சிங்கா தான் கொடுங்க. சேலஞ்சிங்கா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே ராஜா அப்படின்ற சேலஞ்சிங்கா கொடுக்கணும்னா ஸ்லோக்கு வேணா கொடுக்குறேன் உட்காந்து பசில் சால்வ் பண்ண அப்படின்ற வேண்டியதுதான். வேற என்ன இருக்குதுல்ல சேலஞ்சிங்கா கொடுக்கறதுக்கு. சரி ஓகே யா. அடுத்தது மேக வர்ஷா. ஓகே கமலிகா பேசிடலாம். கமலிகா ஓகே. சரவணன் சார் நான் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசியிருந்தேன். கமலிகா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். கமலிகா இருக்கியா? கமலிகா அவங்க அம்மா இருக்காங்களா? கமலிகா அன்மியூட் பண்ணுங்க. 3 தடவை கூப்பிட்டேன். சரி இதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன். ஹலோ சார். சொல்லுங்க. குட் டெய்லி ஆஃப்டர்நூன். படிக்கிறாளா? படிக்கிறா சார். அவளுக்கு இப்போ இன்னும் அதுல ஒரு கான்பிடென்ட்டா அது உள்ள படிக்க முடியல அவளால. ஏன்னா இப்பதான் 9th அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து அவளால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்றா. அதுக்குதான் ஏதாவது கைட்லைன்ஸ் உங்ககிட்ட இருந்து? இல்ல மேடம், நான் வந்து உங்களோட போர்ஷனை பார்த்துட்டு தான் அதை கொடுத்தேன். ஸ்கூல் புக்ஸ் பார்த்துட்டு தான் கொடுத்தேன். இவ ஸ்கூல் புக்ஸ்ல இருந்ததுதான் நாங்க ஃபர்ஸ்ட் 15 வீடியோல நடத்திருப்போம். ஆமா சார். ஓகேங்களா? அது நான் போன வாரம் கேள்வி கேட்டா அதுல சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்றா. ஆமா, ஏன்னா ஸ்கூல்ல ஒண்ணுமே சொல்லி தரலன்னு தான் எனக்கு தோணுது. டபுள் என்ட்ரியே சொல்லி தராமையா 3 மாசமா ஸ்கூல் எடுத்துட்டு இருப்பாங்க? அதான் சார், இப்ப வேற டெஸ்ட் வேற எழுதிருக்கா சார். எக்ஸாம் இப்பதான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. நான் ரிசல்ட் அது வந்தவொன்னே உங்களுக்கு அந்த மார்க் ஷீட் போட்டு அனுப்புறேன். இல்ல மேடம், எனக்கு அவ்வளவுலாம் தேவையில்ல மேடம். இப்ப உன் பெயர் என்ன அப்படின்னு ஒரு 5ஆம் கிளாஸ் பையன்ட்ட கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா சார். வெயிட் பண்ணுங்க சார், 3 சாய்ஸ் கொடுங்க, ஏதான ஒரு சாய்ஸ் நான் டிக் அடிக்கிறேன்ற மாதிரி இருக்கு. இப்படி இருக்குதுன்றதுதான் என்னோட ஆதங்கம். அப்ப 3 மாசமா டபுள் என்ட்ரி கூட தெரியாம என்னதான் கிளாஸ் எடுத்திருக்காங்க அவங்க ஸ்கூல்ல? நான் 13 கிளாஸ்ல டபுள் என்ட்ரி சொல்லி கொடுத்துருவேன். 14 கிளாஸ் போதும். என் கிளாஸ்ல 14வது கிளாஸ் நீங்க பாத்தீங்க. அவ படிக்க தேவையில்ல, நீங்க படிங்க உட்காந்து. நான் நிஜமா சொல்றேன், அந்த வீடியோஸ் நீங்க பாருங்க, அவ பார்க்க தேவையில்ல. நீங்க பாருங்க, நீங்க கத்துக்குங்க, நீங்க அவளுக்கு சொல்லி தருவீங்க. நான் அது ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு என்ன சார் தெரியும்னா கேட்காதீங்க. பேரண்ட்ஸ் பார்த்தா, என்னோட லா வீடியோஸோ எங்களோட அக்கௌண்ட்ஸ் வீடியோஸோ பேரண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? இங்க பட்டர்ஃப்ளைன்னு ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா? நீங்க மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்களே. ஆமா சார். அந்த பொண்ணு சிஏ படிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு சொல்லி தரதுக்காக அவங்க அம்மா சிஏ படிச்சாங்க. அவங்க அம்மா என்னோட அக்கௌண்ட் வீடியோ படிச்சு அந்த பொண்ணு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அதான் உண்மை. ஓகே, அது மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிங்க. 14 வெறும் 14 மணி நேரம் போதும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா கூட நீங்க 2 வாரத்துல அது படிச்சு முடிச்சிருவீங்க. அப்ப நீங்க அவளை கேள்வி கேட்கலாம், பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி சொல்லு, சேல்ஸ்க்கு என்ட்ரி சொல்லுன்ட்டு. ஓகே சார். ஏன்னா எனக்கு நான் அதுல பார்க்காம எனக்கு தெரியாம நான் எதுவும் அவளை क्वेश्चन பண்ண முடியல. அதுதான் இப்போ மேடம் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஓகே சார். நான் பார்க்கலாம் அந்த வீடியோவை. அதனால அவ பார்க்கறவங்க நீங்க பார்க்க ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்கூல்ல ஒண்ணுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அது வந்து கோவிந்தா ஃபீஸ் தான். அது ஓகே சார். ஃபீஸ் தான். தண்டம் அவ்வளோக்கெல்லாம் அந்த. அதுக்காக தான் சார் நான் உங்ககிட்ட சரி போட்டு இந்த மாதிரி ஒரு அவ ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், தெரியாம போய் 2 வருஷம் வீணாக்க கூடாதுன்றதா சார் என்னோட ஆதங்கம். இல்ல மேடம், நீங்க 9th படிக்கிற பொண்ணுக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். ஓகேங்களா? நீங்க படிக்கிற போர்டு அந்த மாதிரி பெரிய போர்டு. ஓகேங்களா? இந்த பசங்க 11th படிக்கிற இதே புக்கு அவங்க 9th படிக்கிறாங்க. சோ நம்ம நினைக்கிறோம் எதுக்குடா இவ்வளோ இப்பவே கொடுக்குறோன்ட்டு. புக்ல இருக்கே, புக்ல இல்லாத ஒன்றும் எடுக்கலையே நானு. அவங்க அப்படியே சிஏ புக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க 9th ஸ்டாண்டர்ட்ல. ஸ்கூல்லயும் 3 மாசம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து டபுள் என்ட்ரியே தெரியாம என்னடா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. டபுள் என்ட்ரியே தெரியல, என்னத்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எடுப்பீங்க நீங்கன்ற மாதிரி தான் எனக்கு. இல்ல வேற டெஸ்ட் வேற, என்னத்த டெஸ்ட் கொடுப்பீங்க? டபுள் என்ட்ரி தெரியாது. இப்போ நான் அதுதான் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிட்டு அதுல என்ன இருக்குன்றது உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்ன்றதுக்காக. மேடம் நான் சொல்றேன் கேளுங்க, அப்புக்குட்டி கோட் ரெடி முதல்ல இருந்து போடுற ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 பேர் உட்கார்ந்து வீடியோ பாருங்க. ஓகே சார். 2 பேர் உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகே சார். நான் இன்வைட் பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்றேன் சார். அவ்வளவுதான் மேடம், நீங்க படிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் இனிமே. ஓகே சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். யா ஷூர். சரவணன் சார் பேசுவோமா? ஹலோ சார். கேன் யூ ஹியர் மீ? சார் யா பேசலாம் சார். எஸ் சார். சார் இப்போ ஸ்ருதி ஆரா உங்க பொண்ணு பேரு? இல்ல ஸ்ருதி. எஸ் ஸ்ருதி சரவணன். ஸ்ருதி சரவணன் ஜூலை மாசம் ஜாயின் பண்ண பொண்ணு சார். ஆமா சார். இந்த பொண்ணு எவ்வளவு வீடியோஸ் பாத்துக்கா தெரியுமா? 42 வீடியோஸ் பாத்துருக்காங்க சார். 1.5 மாசம் பார்த்து. இப்போ வந்து ஆகஸ்ட் 1 மாசம் முடிஞ்சு, செப்டம்பர் 2 மாசம் முடிஞ்சு, 2 months முடிஞ்சு சார். ஏன்னா அவ ஜூலை 8ஆம் தேதி 9 ஜாயின் பண்ணிருக்கா. சோ இன்னையோட பார்த்தா 2 மாசம் முடிஞ்சு 60 நாள் முடிஞ்சு. சோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு கணக்கு வச்சு பார்த்தா 60 வீடியோ முடிச்சிருக்கணும். ஷார்ட் பை 20 வீடியோஸ், மேக்ஸிமம் 5 வீடியோஸ் 6 வீடியோ ஷார்ட் ஒத்துக்கலாம் சார். சரி 10 வீடியோஸ் கூட வச்சுக்கோங்க. she shot by another 10 videos.
ஓகே ஓகே பை நவ் ஷி ஷுட் ஹவ் ஓகே ஸ்டார்டட் ரைட்டிங் சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இல்லைனா கொஸ்டின் பேங்க் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். புரியுது இன்னும் சார். கொஞ்சம் புஷ் பண்ணணும். இந்த ஸ்பீடு பத்தாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே இன்னும் கொஞ்சம் அவ புஷ் வந்து பண்ணணும். ஓகே சார். அவ வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே படிக்கிறா, நைட் ரொம்ப நேரம் படிக்கிறா சார். அவளுக்கு யாருமே சொல்ல தேவையில்ல, ரொம்ப எஃபர்ட் போடுறா. எதனால இந்த டிலே வருதுன்னா, அவன் கிளாஸ்ல ஒரு 7 பேர் தான் இருக்காங்க. அதுல இவ தான் ஹையஸ்ட் ஸ்கோரர் மோஸ்ட்லி. அதனால அவளுக்கு என்னன்னா ஸ்கூல்லையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதால வந்து ஸ்கூல்ல ப்ராப்பரா அந்த ஹோம்ஒர்க் பண்றது, அது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த லெக்சர் கொடுக்கறது, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இது அது மாதிரி நிறைய எஃபர்ட் போடுறா. சில நாள் வந்து ஸ்கூல் ஒர்க் மட்டுமே போயிடுது அந்த ஒர்க்ல. சார் நடுவில் அது ஆக்சுவலி மாதிரி சார் மந்த்லி இந்த ஒன்ஸ் அந்த குரூப்ல எக்ஸ் ஸ்கூல் போடும்போது ஒர்க் ஒண்ணுமே இல்லையே சார். நான்லாம் வீட்ல வந்து ஹோம்ஒர்க் ரொம்ப பண்ணனான்லாம் நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது சார். ஒரு நாள் கூட ஹோம்ஒர்க் பார்த்தது புரியுது கிடையாது சார். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து. நான் வந்து 97% சார் 11th 12th எல்லாம் 97% எல்லா சப்ஜெக்ட்லயும் 200 out of 200. இப்பதான் 100 மார்க்ஸ், அப்பெல்லாம் 200 மார்க்ஸ்ன்றதுனால. ஆனா நான் ஓகே வீட்டுக்கு வந்து ஓகே ஒண்ணுமே பண்ணது கிடையாது சார். நான் இப்பயும் எனக்கு புரியல ஐயோ காமர்ஸ் குரூப்புக்கு என்னடா வீட்ல வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு இருக்குன்னு தான் என்னோட டவுட். அப்ப என்னத்தான் பண்றாங்க ஸ்கூல்ல? இருக்கிறதே தமாத்துண்டு புக்கு காமர்ஸ் தான். அப்ப மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு 40 மணி நேரம் படிப்பாங்களா டெய்லி? இவங்களே 20 மணி நேரம் பத்தலன்னா அப்ப உண்மைதான் அவங்க சார். எவ்வளவு நேரம் படிப்பாங்க? அவங்க புக்கெல்லாம் எடுத்து பார்த்தாலே அவ்வளவு வெயிட்டா இருக்கும். புரியுது ஐயா. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஷூர் சார். நீ அவங்க ஷூர் புக்கே நம்ம புக்கே வச்சு கம்பேர் உண்மை உண்மை. பண்ணீங்கன்னா இது ஒரு புக்கே கிடையாது. தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். அந்த புரியுது பசங்க சார். நான் நிஜமா சொல்றேன், அவங்க பேரண்ட்ஸ்லாம் அவங்களை இந்த குரூப் விடல. அந்த சயின்ஸ் பசங்களெல்லாம் நம்ம ம் ஸ்கூல்ல போய் கம்பல்சரியா காமர்ஸை வச்சோம்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் சி ஆயிடுவான். புரியுது அவன்லாம் வந்து இன்ஜினியர் பசங்கள்லாம் வந்து சிஏவோட அருமை தெரியாம அவன் இன்ஜினியர் ஆயிட்டான். நான் ஓப்பனா சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, புரியுது. என்னடா நீ 3 லட்சம் சம்பாதிக்கிறாடா மாசத்துக்கு அப்படின்னா, அவன் பாவம் 10 வருஷம் ஆயிடுச்சு பிஇ முடிச்சு, இப்பதான் 1.25 புரியுது லட்சத்துக்கே சார். வந்திருக்கான். நம்ம வந்து 3 புரியுது லட்சம் 3 லட்சத்துக்கு ஆல்ரெடி போயிட்டோம். அவன்லாம் வந்து என்ன பார்த்தா புரியுது வைக்கச்சலா சார். இருக்கும். டேய் நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுடா, என்னடா சொல்ற, நீ என்னோட அதிகமா சம்பாதிக்கிறான்னு. அப்போ தட்ஸ் வாட் புரியுது இட் இஸ். அவங்களுக்குலாம் தெரியல இந்த குரூப்போட அருமை நிறைய பசங்களுக்கு. புரியுது இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி இது அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது சார். அதாவது ஸ்கூல் ஒர்க்கை வந்து நீங்க வீட்டில் 8 மணி 9 மணி வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ற அளவுக்குலாம் இதுல ஒண்ணுமே இல்லை. ப்ரொவைடர் ஸ்கூல்ல வந்து ஜெராக்ஸ் எடுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி புக்ல இருக்கிறத 2 தடவை ஜெராக்ஸ் எடுங்க வீட்டில் வந்துன்னா, கை வலிக்க ஜெராக்ஸ் எடுக்கலாம். இது எப்படிமா இந்த 3 வயசு குழந்தைய வீட்டுல மேய்க்க முடியாம பிளே ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி தான் அனுப்பின்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து இவங்க ஏதாவது பேரண்ட்ஸ் வந்து நம்மள எதுவும் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் அப்படிலாம் இங்க ஒன்றும் இல்ல சீனு. சும்மா டபுள் என்ட்ரி ஒரு 100 தடவை எழுதுறாங்கன்னா என்ன இருக்கு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார் 100 தடவை எழுதுனா இட் வில் பி மசில் மெமரி. இட் வில் நெவர் பி ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டெலக்சுவல் மெமரி ஒன்றும் ஏற போறது கிடையாது இதுல. புரிஞ்சுட்டீங்களா? சோ அவளை நீங்க சொல்லுங்க, இங்க பாரு நீ இதை படிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, லெஃப்ட்ல அடிக்கலாம், இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஓகே டெய்லி ஒரு 2 என்ன சுத்தி இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பிராக்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு சார் ஸ்கூல்ல. இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கான பிராக்டிகல்ஸ் என்னவா பண்ணுவீங்க? பிராக்டிகல்ஸ்னா ப்ராஜெக்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் ப்ராஜெக்ட் அண்ட் என்ன அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்? அதான் கேக்குறேன், என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க சார்? ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் எடுத்து ஒரு 20 to 30 பேஜஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும். இப்போ அக்கௌண்ட்ஸ்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா அந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்ட், எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா டாபிக். அப்படியே நான் வந்து அப்படியே பொதுவா கேட்கல, என்ன பண்ணன்றத கேக்குறேன். சார் அக்கவுண்டன்சில நாங்க வந்து ஒரு பிசினஸ் உடைய That's what I'm asking. எந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் எடுத்த, என்னத்த பண்ணன்னு கேக்குறேன். டிஎஸ் கிரேவால்ங்கிற ஒரு புக்ல ஆல்ரெடி டீச்சர் வந்து என்னென்ன क्वेश्चंस பண்ணனும் தந்திருந்தாங்க சார். அது பிராக்டிகல்ஸ் இல்லமா? பிராக்டிகல்ன்றது நீ ஓம் மூளை யூஸ் பண்ணி நீ ஏதாவது பண்ணணும். இந்த ஜிஎஸ் கேவால் புக், ஆர்டி சர்மா புக்லாம் இந்த எடுத்து காப்பி அடிக்கிறதுலாம் பிராக்டிகல்ஸ் கிடையாது. அது எப்படி பிராக்டிகல் ஆகும்? அது ஒரு சம்மு போடுறது. பிராக்டிகல்ஸ்னா சார் நான் வந்து ஒரு கம்பெனியோட மெமராண்டத்தை எடுத்து வச்சுட்டேன், ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து வச்சுட்டேன். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நீ அனலைஸ் பண்றதுக்கு நீ அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா முடிக்கணும். அப்பதான் உனக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ண தெரியும். அதான் பிராக்டிகல். டபுள் என்ட்ரியே தெரியாத குழந்தைய போயிட்டு பிராக்டிகல் பண்ணா என்ன பண்ணும்? அது கெமிஸ்ட்ரியில பிராக்டிகல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, பயாலஜில பிராக்டிகல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, காமர்ஸ்ல தெரியாது. பண்ண சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டபுள் என்ட்ரி, என்பிஓ, பார்ட்னர்ஷிப்பு, இன்வென்ட்ரி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் கத்துக்கணும். அப்புறம் தானே பிராக்டிகல் சொல்ல முடியும்.
நான் உன்னை குத்த சொல்லல ஸ்ருதி, நான் இப்பயும் சொல்றேன், உன்னெல்லாம் குத்த சொல்லல, நான் புலம்புறேன், ஐயோ இவங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு. புரியுதா நான் ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபேன்சி வேர்டு யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எதையோ சின்ன பண்ண பசங்களுக்கு சொல்றது இதை சார். பேர் வச்சிடறாங்க சார் ஒண்ணும் இல்ல சார், இப்போ ஒரு பிடி மண்ணை கொடுத்துட்டு ஸ்ருதியை நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்ன நிறைய டைம் இருக்குதா, போர் அடிக்குதா, ஒரு பிடி மண்ணை எண்ணுன்ற வேண்டியதுதான். அப்புறம் ஸ்ருதி வந்து மண் எட்டு வந்து கொடுத்தோடனே இல்ல 2 மண்ணு தப்பா எண்ணி இருக்க, இவ்வளவு மண் இருக்கணும், நீ இவ்வளவுதான் சொல்ற, போய் திருப்பி என்னன்ற மாதிரி தான் மண் என்ற வாழ்க்கை தான் பண்ணின்னு இருக்கோம் நம்ம. இதனால ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது சார். ஓகேங்களா? நான் அதுக்காக நான் பண்றதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரல. தேவையில்லாம ஸ்கூல்ல ஆணி அடிக்க தேவையில்லை, புடுங்க ஆணி எல்லாம் தேவையில்லாம ஆணிதான்ற மாதிரி தான். 9 மணிக்கு போனா 3:30 மணியோட ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துடணும். அதுக்கு மேல ஸ்கூல்ல ஒன்றும் கிடையாது. இந்த பிரணவ் எல்லாம் அவன்கிட்ட கேட்டா எத்தனை மணிக்கு ஒரு 3:30 மணிக்கு வந்துடுறான் ஸ்கூல்ல இருந்து, 4 மணிக்கு படிக்க ஈவன் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு 1 மணி வரைக்கும்லாம் வந்து அசைன்மெண்ட் பண்றேன் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கவர் போட்டு டிசைன் பண்ணி ஈவன் 1:30 வரைக்கும் ஈவினிங், அதாவது சிஏ வீடியோஸ் பார்க்காம கூட அந்த அளவுக்குலாம் எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு சார். என்ன இருக்கு சார், நீங்க அதை பாக்குறீங்களா? நீங்க பாக்குறீங்களா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, என்ன இருக்குதுன்னு? அதாவது அவங்க என்கேஜ் பண்ணும், அதாவது மத்த சயின்ஸ் செக்ஷன் அளவுக்கு மத்த பசங்களுக்கு ஒர்க் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய ஒர்க் கொடுத்துறாங்க சார். அது மத்த பசங்களுக்கு ஓகே, என் கொள்கை வேற, புரியுது சார், என் கொள்கை வேற, நான் என்னோட திட்டங்கள் வேற, என்னோட கோல் வேற. மத்த பசங்க வந்து ஓபி அடிக்க போறாங்க, வீட்டுல வந்து ஏதோ ஜாலியா விளையாடின்னு இருப்பாங்கன்றதுக்காக கொடுக்கறதுக்கும் நம்ம குழந்தையோட கொள்கையை வீணடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுதா நான் சொல்றது? இப்ப என்னோட பொட்டன்ஷியலுக்கு நான் எங்கேயோ போக வேண்டிய குழந்தை என்ன கயிறு கட்டி பின்னாடி இழுத்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது சார், நம்ம பொட்டன்ஷியல் வீணா போயிடும். புரியுதா நான் சொல்றது? அது பிரையாரிட்டி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார். பிரையாரிட்டி செலக்ட் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படிங்கிறது. இவங்க பண்ற காமெடி தான் என்னோட கோலா? இது கிடையாது. என் கோல் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தைக்கு பிரஷர் ஆகுது, அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும் என்ன பண்ணணும்ட்டு. அதனாலதான் நான் எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பேன், செலக்ட் அ ப்ராப்பர் ஸ்கூல். 3:30 மணிக்கு மேல ஸ்கூல் நடத்துறதுக்கு ஸ்கூல்ல எந்த விஷயமே இல்ல சார். நான் ஓப்பனா சொல்றேனே, இந்த பசங்க 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் போடுவாங்க, மிஸ்ஸுக்கு சொல்லி தருவாங்க. என் பசங்க நான் எழுதி தரேன், மிஸ்ஸுக்கு சொல்லி தருவாங்க 12th ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸுக்கு. இவங்க போடுற சமம் மிஸ்ஸால போட முடியாது. அதுக்காக நான் சேலஞ்ச் பண்ண விரும்பல. அவங்களோட ப்ரொஃபஷன், நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா என் பிள்ளைங்களை பண்ணக்கூடாதுதான் என்னோட பிரச்சனை. சும்மா போய் மண் என்னன்னு அர்த்தம். So we have to talk to your teacher sir. டீச்சர்ட்ட பேசிட்டு இங்க பாருங்க, இது மாதிரி சும்மா பண்ணாதீங்க, கரிக்கு பிரோஜனம் இல்லாத விஷயம் இது. டெய்லி வரன்ற வேண்டியது, டெய்லி ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது, இது ஏதாவது பிரோஜனம் இருக்குதா? என்னத்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும்? See, I will tell you, by end of this accounts and law, I can make them to do project. அவ வந்து அதானியோட பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ண சொல்லி தருவேன். நான் ஓப்பனா சொல்றேன் சார், உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி கொடுத்து சொன்னீங்கன்னா நான் அவளை அதானியோட பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ண சொல்லுவேன். ஹிடன்பர்கோட ரிப்போர்ட் அனலைஸ் பண்ண சொல்லி தருவேன். அது ப்ராஜெக்ட். இவங்க பண்ற தெர்மாகோல் ப்ராஜெக்ட்டுக்கும் சாட் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராஜெக்ட். அது இத ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறது ஒரு ப்ராஜெக்டா? ஏன்டா அதானியோட ஷேர் குறைஞ்சிச்சு? ஏன்டா இப்ப அம்பானி இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து போனஸ் இஷ்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கான், 2% ஷேர் அடி வாங்கி இருக்குது. அப்படி சொல்லி கொடுக்க போனா காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அது ப்ராஜெக்ட். ஏன் ரிலையன்ஸோட ஷேர் இன்னைக்கு 2 ரூபா கம்மியாச்சு பாடுறா, 52 ரூபா கம்மியா இருக்குது பாடுறா, 2% கம்மியா இருக்கு பாடுறா, அது ப்ராஜெக்ட். அது காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி தருவானா? பேப்பர் ஓட்டுறத சொல்லி தருவானா? இதெல்லாம் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க பேப்பர் ஓட்டி ஓட்டுறதுக்கு ப்ராஜெக்ட்னா ஒரு மூளை வேணா, ஒரு அறிவு வேணா, அதுல இது வேணா. நம்ம பசங்க ஷேர் ட்ரேடிங் பண்ற அளவுக்கு சொல்லி தரணும். ஷேர் ட்ரேடிங் பசங்க நான் சொல்றேன் சார், மகாராஷ்டிரால போயிட்டு 12ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு கேளுங்க சார், ஷேரை பத்தி பேசுவான் சார். அவன் ஷேர் ட்ரேடிங் பண்ற பேசுவான். ஜீரோ தான் கேட்டு பாருங்க. ஜீரோ தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கம்பெனி இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் ஆர் வெரி குட் இன் தி ஷேர் ட்ரேடிங். புரியுது சார், எவ்வளவு பெரிய ஆள் அவன். அவன் வந்து 19-20 வயசுலயே ஷேர் ட்ரேடிங்ல நம்பர் 1 ஆயிட்டான். நம்ம பசங்க கிட்ட போய் ஷேர் ட்ரேடிங் என்னன்னு கேளுங்க, ஒண்ணும் தெரியாது. நீ பிகாம் படிக்கிற பசங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க ஷேர் ட்ரேடிங் என்னன்ட்டு, ஒண்ணுமே தெரியாது. அந்த லட்சணத்தை நம்ம வளர்த்து வச்சிருக்கோம். நம்ம என்னன்னா ஒரு கம்பெனில போய் மாங்குன்னு வேலை செய்யி 30,000 சம்பாதின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஷேரை ஒழுங்கா வாங்கி வித்தா 4 லட்ச ரூபா அசால்ட்டா சம்பாதிக்கலாம். ஆனா நான் அதுக்குள்ள வர குழந்தைகளை கூட்டின்னு வர விரும்பல. தெரிஞ்சுக்கங்கடான்றதான் என்னோட கேள்வி. நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார். இதை டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும்னா யூ நீட் அ பர்சன். தட்ஸ் நீங்க உங்க பொண்ணையே அதுக்கு ரெடி பண்ணலாம். எனக்கு அதுதான் சொல்ல வரேன். ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனலா ரெடி ஆகணும்னா இவங்களுக்கு வேற ஒண்ணு தேவை. இல்லைன்னா இவங்க வந்து ஒரு கிளர்க்குக்கு ரெடி ஆகலாம். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தே கேன் பி இந்த மெக்கானிக் சிஸ்டம்ல ஒரு கிளர்க் ரெடி பண்றது தான் நம்ம சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கான். அந்த சிஸ்டம்ல அழகான ஒரு கிளர்க்கா போய் வேலை செய்யலாம்.
ஆணையிடுங்கள் ஆலம்பனா அப்படின்ற மாதிரி அழகான ஒரு கிளர்க்கா மாறலாம். இது வேலைக்கு ஆகாது. நம்ம வேற எங்கேயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஸ்ருதி படிக்கிற டைமும் சரி, பொறுப்பா படிக்கிறதும் சரி, ரெண்டுமே வந்து எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லாம அவர் மேக்ஸிமைஸ் பண்றாரு சார். இப்போ ஒரே திங் நீடு வந்து என்னன்னா ப்ரையாரிட்டி செலக்ட் பண்ணி ப்ரையாரிட்டியில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்க இன்வால்வ் அது ஆகணும். மட்டும்தான். நான் உங்களை சப்போர்ட் பண்றேன், அது தூக்கி போட்டு இதை படிக்க ஆரம்பி, நீங்க தான் சார் இன்வால்வ் ஆகணும். நீ மெயினான ஸ்கூல் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இந்த அச்சா புச்சுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, அது பாத்துக்கலாம், கம்ப்ளைண்ட் தான் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே சார். அவளை நீங்க சப்போர்ட் பண்ணணும். சில விஷயத்துல நம்ம இறங்கணும். நிச்சயமா சார், நிச்சயமா. ஸ்ருதி, நான் பண்றேன் நீ சார். சிஏக்கு மெயினா ஸ்பெண்ட் பண்ணு. இந்த அச்சு பிச்சு ஒர்க் எல்லாம் வந்து பண்ணா தேவையில்ல, மெசேஜ்ல சொல்லிட்டு உங்க அப்பாட்ட போய் பேச சொல்லிட்டு. எஸ் சார், பண்றேன். ஓகே சார், நீங்க கிளம்பிக்குங்க. தேங்க் யூ சார். யா, தேங்க் யூ so much சார். தேங்க் யூ so much. மேகவர்ஷா கிட்ட பேசுறேனா? மேகவர்ஷா, என்ன யோகேஷ் எதுல கை தூக்கி இருக்க சார்? கொஞ்சம் ஒர்க் சார், சோ அம்மா சொல்லிட்டு கிளம்பலாம். சரி மேடம், யோகேஷ் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்லோவஸ்ட் பர்சன் இன் அவர் கிளாஸ். ஆமா சார். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும், உங்கள்ட்ட நான் ஆல்ரெடி ஃபோன்ல பேசியிருக்கேன். சரிங்க சார். சீரியஸ்னஸ் கிடையாது ஆமாங்க சார். அவனுக்கு. வந்து இந்த வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெற்று காண்டா மிருகம்னு பேர் வச்சாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவான், அந்த மாதிரி தான் அவன் படிச்சுன்னு இருக்கான் சிஏக்கு. எதுக்கு சிஏ எடுத்தானு அவனுக்கும் தெரியாது, ஏதோ படிக்கிறான் அவனும். நானும் அப்படியா தம்பி அப்படியே தம்பின்னு அவன் சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுன்னு இருப்பேன். நீங்களும் அப்படியே தம்பி அப்படியே தம்பின்னு அவன் சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுன்னு இருப்பீங்க. ஓகேங்களா, பொய் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு அசால்ட்டா வரும், லிட்டர் கணக்குல போய் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மளும் எல்லாரும் அவன் சொல்றது உண்மை மாதிரியே கேட்டுக்கணும், அதான் அவனும் விரும்புறான். புரிஞ்சுதா? அவனுக்கு சீரியஸ்னஸ் என்னைக்கு வருதோ அவன் உருப்பிட்டுருவான். அவனுக்கு சீரியஸ்னஸ் வந்தா பொழைச்சான், இல்லன்னா முன்னாடி எல்லாம் சொல்லுவான் தெரியுமா, மாடு மேய்க்க தான் லாய்க்குன்ட்டு. இப்ப மாடை மேய்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மாடு வாங்க முடியுமா? 70,000 ரூபாய் ஒரு மாடுன்றாங்க. நீ மாடு வாங்கணும்னா கூட 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் நம்ம. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது மேய்க்கிறதெல்லாம், ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுலாம். அதெல்லாம் நமக்கு அதுவும் வர மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்ல போனா ஜொமேட்டோல வண்டி ஓட்டுதான் லைக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இது ரொம்ப சின்ன குழந்தை. இந்த குழந்தைகிட்ட நான் இவ்வளவு ஹார்ஷா பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நிறைய பொய் சொல்றதுனாலதான் நான் பேசுறேன். இவன் கம்மியா படிச்சா கூட நான் திட்ட மாட்டேன். எவ்வளவு பேர் கம்மியா படிக்கிறாங்க படுறா அப்படின்னு சொல்லுவேனே தவிர, இவனை திட்டோம்னா பொய் சொல்றதுனாலதான் கோவம் வருது. ஓகே, நிறைய அடிச்சு விடுறாங்க. நம்ம வந்து உங்களை ஏமாத்துறானா அது ஒரு லாஜிக் இருக்குது. உங்க கூட அவன் 15 வருஷம் வாழ்ந்துருக்கான், உங்களை ஏமாத்தலாம். என்னையும் அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். நான் என்ன உங்களை மாதிரியா சொல்லுங்க, அப்படியே சொன்னோடனே நம்புறதுக்கு? சோ எதுக்கு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு? என்னெல்லாம் ஏமாத்தவே ட்ரை பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவனை மாதிரி ஒரு 5000-10,000 பேரை பார்த்த ஆள் நான். என்கிட்ட சிஏ படிச்சவனே, சிஏ முடிச்சவனே 1000 பேர் இருக்கான். அப்ப கிளாஸ் படிச்சவன் எவ்வளவு பேர் இருப்பான்? 5000-6000 பேர் இருப்பான். சோ இவனோட அண்ணன், இவனோட சித்தப்பாவெல்லாம் பார்த்திருக்கேன் நான். சோ அதனால யாரும் ஏமாத்த தேவையில்ல. ஒன்ன நீ ஏமாத்திப்ப, என்ன ஏமாத்த போடுறான். நம்பி 11,000-10,000 கட்டி வச்சிருக்கீங்க அவனுக்காக. அதெல்லாம் வந்து தயவு செய்து அவனை புரிஞ்சுக்க சொல்லுங்க. இதுக்கு மேல அவனுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் படிச்சுட்டு அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவன் மேல எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வரும். எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இட் இஸ் டூ ஹார்ஷ். எனக்கே புரியுது, ஒரு 15 வயசு குழந்தைக்கு நம்ம இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயம்டான்னு எனக்கு மனசு தோணுது. ஆனா வேற வழி கிடையாது, இந்த பையன் இப்படிதான் பேசி ஆகணும். ஓகே, ஜென்ரலா நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். ஓகே, ஆனா இவன்ட்டு இப்படி பேசினாதான் வேலைக்கு ஆகும். ஏன்னா இவனே 15 வயசு குழந்தை மாதிரி நடந்துக்கலையே. டிசிப்ளினா அழகா பையன் மாதிரி நடந்திருந்தானா நானும் ரொம்ப பக்குவம், இன்னும் படிக்கிறது பத்தாரா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால எனக்கே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவன் தேர்னானா ஓகே மேடம் கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதோட நிறுத்திட்டு ஸ்கூல் படிடா, அதுக்கப்புறம் பிகாம் அம்மா சேர்த்து விடுறேன்னா சேர்த்துறதான். உங்க புள்ள அவன் நம்ம வீஸ் பண்ண முடியாது, அவனை ஏதாவது படிச்சு டிகிரி வாங்க வைக்கணும், அதுக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். படிச்சானா இன்ட்ரெஸ்டா அந்த சிஏ தான் படிக்கணும்னு சொல்றாங்க சார். ஆனா படிக்கிற மட்டும் படிக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்க சார். மேடம், உங்க கண்ணுக்கு எதிர்க்க ஒரு 2 லட்ச ரூபா வைக்கிறேன், உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? இன்ட்ரெஸ்டா இருக்குமா இருக்காது அந்த 2 லட்ச ரூபாய் மேல? இருக்குங்க சார். ஆனா அதுக்கு ஒரு கேள்வி கேட்கற, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆனா உங்களுக்கு அந்த கேள்வியே புரியாது. சோ இன்ட்ரெஸ்ட்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அழகான பொண்ணை கட்டணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரு பொண்ணை கட்டணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் யாருக்கு தான் இதுலதான் இல்ல. பெரிய கார் வாங்கணும், பென்ஸ் கார் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா என்ன ஷோரூம் போனா 80 லட்ச ரூபா கேக்குறானே. எல்லாருக்கும் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் ஆள் இருக்க முடியாது. ஆனா அதுக்கான எஃபர்ட் இருக்கணும்ல. எஃபர்ட்டே இருக்க மாட்டேன், குத்தடி டான்ஸ் ஆடினு இருப்பேன். ஆனா சிஏ வரணும் எப்படி வரும்?
டான்ஸ் ஆடினா எப்படி சிஏ வரும்? அதான் சார். படிச்சாதானே சிஏ வரும். படிக்க மாட்டேன்னா எப்படி வரும்? ம். அங்க சிஏன்னு எழுதி வச்சுட்டு வா வா வானா வந்துருமா? ஆமாங்க, அதுதாங்க சார் பண்றான் அவன். அதான் சொல்றேன்ல. சி மீனை மரம் ஏற சொல்ல முடியாது. என்ன பொறுத்து இதான் கான்செப்ட். ஒரு மீனை கூட்டின்னு போயிட்டு மரம் ஏறு மரம் ஏறு மரம் ஏறு 100 தடவை சொன்னா அது ஏறாது. அதான் அந்த சார். மாதிரி நம்ம சம்மந்தமே இல்லாம ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு வரும்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும். வராதுன்னா விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். அதுதாங்க சார் படிச்சாதான் சொல்றேன். வாழ்க்கையில முன்னேற முடியல ஒண்ணும் கிடையாது. டெல்லுக்கு என்ன படிச்சாரா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விராட் கோலி என்ன படிச்சிருப்பான்? 600-700 கோடி சொத்து வச்சிருப்பான். என்ன படிச்சிருப்பான்? ஒரு பெரிய காலேஜ்ல பிஇ படிச்சு முடிச்சான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால படிச்சாதான் முன்னேற முடியும்னு கிடையாது. என்ன உனக்கு இருக்குதோ அது நடக்கும். ஆனா இது நீ எடுத்துட்டேன்றதுனால நான் புலம்புறேன். நீ இது எடுக்கலாம் நான் உன்னை புலம்பு போறேன். யோகேஷ்னு ஒருத்தன் ஸ்டூடெண்டா வரானா நான் புலம்பு போறது கிடையாது. நான் திட்ட போறது கிடையாது. இங்க வந்து இல்ல அப்ப இதுக்கான டிசிப்ளின் இருக்கணும்ல. இங்க வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தா இங்க வான்னு உன்னை யாரும் கூப்பிடல, யாரும் உன்னை வெத்தலை வச்சு அழைக்கல, யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நீயா தான் விரும்பி வந்தா பண்ணணும். பண்ணலாம் திட்டு விடும். சொல்லிடுங்க அக்கௌண்ட்ஸ் முடிச்சா முடிச்சுட்டுனா அடுத்த போய் வாங்கி தரேன், இல்லைன்னா அப்படியே போயிடுன்னு சொல்லுங்க. மேடம் இப்போ டைம்லாம் எடுத்துட்டு படிச்சிட்டோம்னா நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஞாபகம் இருக்காது. அக்கௌண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். கிடுகிடுன்னு படிச்சா அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும், சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்க முடியும். எந்த வாரம் கேளுங்க இந்த மாசம் முடிச்சிருவேன். இப்ப கேளுங்க அவன்கிட்ட நான் இப்ப ரினியூ பண்ணும்போது கூட சொன்னேன், எப்ப நான் முடிப்பேன் ஆகஸ்ட் மாசம் முடிச்சிருவேன் சார். கீழ்ச்சாங்க பொய். என்னன்னா இந்த வயசுல இவ்வளவு தேவையா, இவ்வளவு போய் சொல்லணுமா, எதுக்கு, யாரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக? ரொம்ப வருத்தம். சரி மேடம், பை. சார் 54 வீடியோஸ் பாத்துருக்கேன். நீ பாருடா, நீ உனக்கு என்னடா, உனக்கு ராஜா வீட்டு கண்ணு குட்டி. நீ உங்க அம்மா என்ன சொன்னா நம்புவாங்க? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம் முடிஞ்சிச்சு. நம்ம 4 மாசத்துக்கு இப்பதான் 50 வீடியோ தொட்டிருக்க. இன்னும் டெஸ்ட் கூட எழுத ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். எவ்வளவு சாப்டர் டெஸ்ட் எழுதின? சார் புக் ஆர்டர் பண்ணோம் சார். ஆர்டர் பண்ணோனே டீச்சரா நீ? எனக்கு திட்டலாம் தான் தோணுது. 4 மாசம் ஆச்சு இன்னும் புக் ஆர்டர் பண்ணல கொஸ்டின் பேங்க். இதுக்கப்புறம் நீ சாப்டர் வைஸ் டெஸ்ட் என்னைக்கு எழுதி? சார் ஆர்டர் பண்ணிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். இதுக்கு மேல நான் திட்ட முடியாதுடா. கவிப்பிரியா என்னம்மா கூப்பிடும் போது வரவே இல்லையே? சார் என்னோட டேட்டா முடிஞ்சிச்சு சார், அதனால இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். சரி, எவ்வளவு வீடியோ முடிச்சிருக்க? சார் 38 முடிச்சிருக்கேன் சார். 2 மாசம் ஆச்சுமா ஜாயின் பண்ணி. 60 வீடியோ முடிச்சிருக்கணும். 40 வீடியோ தான் முடிச்சிருக்க. இந்த மாதிரி ஸ்பீட்ல படிச்சா வேலைக்கு ஆகாதுமா. சார் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் சார். டெய்லி படிக்கிறியா நீ? சார் டெய்லி படிச்சா எப்படிமா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கணக்கு வரணும்லம்மா. மேடம் டெய்லி படிக்கிறாளா அவ? சார் படிக்கிறா சார். ஒரு 4 நாள் தொடர்ந்து படிக்கிறா. அப்புறம் ஒரு 2 நாள் நம்ம கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் இருக்கக்கூடாது, அது அவங்களா படிக்கணும். அதுதான் விஷயம். மேக வருஷா பேசிட்டேன் நான் உன்கிட்ட. சார் நோ சார். பேசுவோம் வா. ஸோ என்ன முடிச்சிருக்க? சார் நான் வந்து 100 மார்க்ஸ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். நெக்ஸ்ட் வீக் எழுதுறேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட். ரொம்ப அநியாயம். இந்த வாரம் ஏன் எழுதல? விநாயகர் சதுர்த்தி லீவ் வந்ததுல ஏன் எழுதல? கொஞ்சம் டைம் வேணும்னு நினைச்சேன் சார். உனக்கு அப்புறம் 16 நாள் கழிச்சு ஜாயின் பண்ண அவந்திகா எழுதி முடிச்சிட்டா. உன் கூட ஜாயின் பண்ண பசங்க எல்லாம் எழுதிட்டாங்க. அர்ச்சனா எழுதிட்டா, பிரணவ் எழுதிட்டான், கிஷோர் எழுதிட்டான், அர்ச்சனா எல்லாம் எழுதிட்டாங்க. விசாகன் கூட எழுதிட்டான். மார்க் தான் வாங்கல. நீ இவ்வளோ டைம்ல எடுக்க கூடாதுமா. சார் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. அது வரவே வராது. அது எப்பயுமே வராது. ஸோ ஏதாவது கட் ஆஃப் வச்சு எழுதணும். ஏன் இன்னைக்கு கூட எழுதிருக்கலாம், ஏன் எழுதல? ஏன் அடுத்த வாரம்? சார் அதான் சார் கொஞ்சம் போட்டு பார்க்க டைம் வேணும்னு நினைச்சேன். ஒரு 80 மார்க் வாங்குதியா இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்னா? கேக்குறேன் நானு. இது தப்புமா. அப்புறம் என்ன சொல்லுவான் பிரணவ்? சார் அப்ப எனக்கு கூட நீங்க ஒரு 2 வாரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, நானும் வாங்கி காட்டுறேன் அந்த மார்க்கை. என்ன மட்டும் ஏன் இப்படி சாவ வச்சிங்க? நான் 76 வாங்கிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, நானும் மேக வருஷா மாதிரி நானும் ஒரு டைம் எடுத்துட்டு எழுதுறேன். அப்ப நான் 80 வாங்கிடுவேனே. புரிஞ்சுதா இல்லையா? சார் நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணாதனால கொஞ்சம் டைம் வேணும்னு நினைச்சேன். கான்ஃபிடன்ஸ் தான் என்னைக்குமே வராதுன்னு சொல்றேனே. என்னைக்குமே வராது. இன்னைக்கு இல்ல, அது என்னைக்குமே வராது.
இது ஸ்டேட் போர்டு சிலபஸ் இல்ல கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு. ஓரளவுக்கு வரும், எழுதலாம் பாத்துக்கலாம் தான் எழுதணும். புரிஞ்சுதா? எழுதுதான் வரும், ஒரு டைம்லலாம் வராது. திட்டு வாங்கு, எழுது, ஐயோ அம்மா நல்லா எழுதலாமா, அழு, திருப்பி படி, அந்த மாதிரி தான் நடக்கும். முதல் டைம்க்கே இவ்வளோ எடுத்துட்டேன்னா அப்புறம் என்ன பண்றது? 6 மாசமா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகி போச்சு. அப்புறம் என்ன, வருஷத்துக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கலாமா? அவ்வளவுதான். ஸ்பீடா பண்ணிக்கிறேன் சார். எழுது, பண்ணிக்கிறேன்னா இல்ல, நீ நல்லா தான் படிச்சு முடிச்சிட்ட. படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, எழுததான் மாட்டுற. எழுதிடுறேன் சார். எழுதினாதான் எனக்கு மார்க் சொல்ல முடியும். இப்பெல்லாம் உங்க அம்மாட்ட நான் என்ன பேசிருக்கணும்? மார்க் வச்சு பேசிருக்கணும். எனக்கு எங்க நீ அலோவ் பண்ண என்ன பேசுறதுக்கு? கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர வைங்க மேடம். எழுதுமா பரவாயில்ல, நீ எழுது, அம்மா எதுவும் திட்ட மாட்டேன், எழுதுன்னு சொல்லுங்க. சரிங்க சார். மேகா சி. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். எவ்வளவு படிச்சிருக்கோமா சார்? 16 வீடியோஸ் முடிச்சிட்டேன். சரி, ஓகே. உன்கிட்ட எப்படி நான் அக்டோபர்ல தான் பேச முடியும், ஏன்னா இது ரொம்ப early பேசுறதுக்கு. அக்டோபர் நவம்பர்ல நான் கூட பேசுறேன் ஒழுங்கா. டெய்லி படிக்கிறாளா சார்? பாக்குறீங்களா? டெய்லியும் ஈவினிங் வந்தனையுமே படிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு 2 hours அதுக்காக உட்காந்து வீடியோ பார்க்க. அவளே படிச்சிடறாள், நம்ம ஒன்றும் புஷ் பண்ண தேவையில்ல. நாங்க எதுவும் கண்டுக்கிறதில்ல, அவளே பார்த்து. ஓகே, அவ்வளவுதான், டன். மெர்வின் சார், இன்னொன்னு சொல்லுங்க. புக் ஆர்டர் பண்ணிருக்கோம் சிடிஎஸ் போர்ட்டல்ல, ஆர்டர் பண்ணவே முடியல. என்னைக்கு வந்துச்சு உங்களுக்கு எஸ்ஆர் நம்பர்? எஸ்ஆர் நம்பர் வந்து லாஸ்ட் வீக் வந்தது. சரி, எனக்கு எஸ்ஆர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த் அனுப்பி விடுங்க, நானே ஆர்டர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. சிடிஎஸ் போர்ட்டல்ல மெயில் வந்துச்சுல, ஷூரா? அதெல்லாம் வந்துருச்சுங்க சார். நீங்க எஸ்ஆர் நம்பர்ல அது வேற மாதிரி போடணும். சில டைம் @ICI போடணும், சில டைம் வெறும் எஸ்ஆர் நம்பர் மட்டும் போடணும். லாகின்லாம் ஆயிடுச்சு. சிடிஎஸ்ல லாகின் ஆயிடுச்சு. புக் ஆர்டர் பண்ண போனா அடுத்த லாக் ஆகுதா? இது அந்த இங்கிலீஷ் எடிஷன் வந்து வரவே இல்லை. புக் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புக் இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணிடலாம், புக் இல்லைன்னா நம்மளால ஆர்டர் பண்ண முடியாது. புக் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஆர்டர் பண்ண முடியாது. ஸ்டாக்னு டிஸ்ப்ளே காமிக்குது. ஆனா சரி, ஓகே, அப்ப நான் பாக்குறேன். நான் எனக்கு அமுச்சு விடுங்க, நான் பாத்துறேன். மெர்வின் இருக்கியா? இவனும் படிப்பான் டாட் தான். மெர்வின் போட்டு 3 புள்ளி வச்சா மெர்வின். எவ்வளவு நாள் ஆகும் இவன் படிச்சு முடிப்பானே தெரியல எனக்கு. சொல்லுங்க சார், என்னைக்கு எழுதுவோம் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்? இந்த மந்த் எண்ட்லனா அடுத்த மந்த் ஸ்டார்டிங் எழுதிறேன். நீ ஜனவரி 2025 எழுதுறா பொறுமையா. என்ன அர்ஜென்ட்? 2026 தானே நமக்கு எக்ஸாமு. ஜனவரி 2025 வரைக்கும் ட்ரை பண்ணு, பொறுமையா படி. என்ன அர்ஜென்ட்? ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. இப்ப படிச்சு என்ன ஆக போறோம்? எப்பா டே, திட்டி போர் அடிக்கிறான் எனக்கு. எவ்வளோடா ஏப்ரல்ல ஜாயின் பண்ண, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 5 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க 80 வீடியோவை. 3.5 மாசத்துல முடிக்க வேண்டியது 5 மாசம் ஆகி போச்சு. இன்னும் முடிக்கிறதுக்கு இன்னும் எப்பன்னா அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம்ன்ற வரைக்கும் பேசினிருக்கீங்க. என்ன சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறான்? இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வெளியில போயிருவாங்க சார், அதனால டைம் எடுத்துக்கலாம் சார். இந்த மாசம் லாஸ்ட்ல எழுத வச்சாங்க சார். சரி, ஓகே. மித்ரா ஸ்ரீ. வணக்கம் சார். வணக்கம் சார். 75 வீடியோஸ் 6 சாப்டர் வைஸ் சார். எப்போ முடிப்ப? சார் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல எழுதிறேன் சார். ஹாஃப் இயர்லி. சரி, ஓகே. டெய்லி படிக்கிறாங்களா மேடம்? படிக்கிறா சார், டெய்லி படிக்கிறா. அந்த டென்ஷன் ஆயிடுறா சார். எதுக்கு? இந்த வீடியோ பார்க்க முடியல, டைம் இல்ல, அது இதுன்னு அவ்வளவே. நான் வந்து டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், டென்ஷன் ஆகாதம்மா. அதுதான். எதனால டென்ஷன் ஆகுற மித்ரா? சார் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல்ல நிறைய ஒர்க் இருக்கனால கொஞ்சம். ஸ்கூல்ல கூட நான் லீவ் போட சொல்லிடுறேன் சார். கொஞ்சம் படி, அப்பப்ப லீவ் கூட போட்டுக்குமா அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த பேலன்சிங்ல தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறா. இல்ல ஒரு சம் போடுறோம், ஆன்சர் வரல, டென்ஷன் ஆனா அது வேற விஷயம். வீடியோ பார்க்கவே முடியல, டைமே இல்லன்னு டென்ஷன் ஆகுது வேற விஷயம். டைமே இல்ல டென்ஷன் ஆகுது சார். டைமே இல்ல, அதாவது ஸ்கூல்ல கூட சில நேரம் வந்து லீவ் போட்டுக்கோ, இதை படி. ஏன்னா ஸ்கூலுக்கு காலையில 7 o'clock போயிட்டு ஈவினிங் வந்து 5:30 6 o'clock ஆயிடுது வரதுக்கு, ஸ்கூல் வேன்ல போயிட்டு. அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப தூரமா வீட்ல இருந்து ஸ்கூல்? சார் வீட்ல இருந்து ஸ்கூல் ரொம்ப தூரமான்னு கேட்டேன். ஆமா சார், கொளத்தூர் தான். ஸ்கூல் வேன்ல போயிட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுது சார்.
வீட்டுக்காக டிராவலிங்கே 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண அர்த்தம். ஆமா சார், ஆமா. ஏன்னா வேன் எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு அதனாலதான் வரேன். ஆனா வேனை நான் கட் பண்ணிட்டு உங்க அப்பா கொண்டு போய் விட சொல்லுங்க. சரிங்க சார், ஆல்டர்னேட் பாக்குறோம் சார். அவ்வளவுதான், ஆல்டர்னேட் பாத்துருங்க. ஆட்டோவோ என்ன வேனுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு இருக்கும், ஆட்டோவா இருந்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. சார் பாக்குறோம் சார், ஆல்டர்னேட் பாத்துட்டு தான் இருக்கோம். அந்த ஒரு பேலன்சிங்ல தான் டென்ஷன் ஆறோம். இல்லன்னா இன்னும் கொஞ்சம் கூட இவ்வளவு தண்டத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி வீணா போனா என்ன பண்றது? அது படிக்கலாம்ல. மித்ரா, இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கணும். செலவுலாம் யோசிச்சு சொல்லாத, அவங்க எல்லாம் செலவு பண்றது ரெடியா தான் இருப்பாங்க. என்ன ஒரு கூட ஒரு 1000 ரூபாய் மாசத்துக்கு போகும், அதுக்கு என்ன பண்றது? டபுள் ஒர்க் பார்த்து சம்பாதிச்சுக்க வேண்டியதுதான். வேற ஏதாவது கேட்கறதம்மா, இந்த மாசம் எனக்கு தீபாவளிக்கு 2 ட்ரெஸ் வாங்காத ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு போதும், அதுல 1000 ரூபாய் கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். பர்த்டேக்கு 2 ட்ரெஸ் வாங்காத ஒரு ட்ரெஸ் வாங்கினா போதும். இந்த மாதிரி வேற ஏதாவது காம்பன்சேட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி ஹத்தீம் சார், வீடியோஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் சார். 7 சாப்டர்ஸ் டெஸ்ட் எழுதிட்டேன் சார். இப்போ அந்த இந்த பொண்ணுக்கு சொன்ன தெரியுமா, மேக வர்ஷாக்கு, அதேதான் உனக்கும். ஏன்டா இவ்வளவு நேரம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம்? இல்ல சார், படிச்சிட்டேன் சார். கொஞ்சம் திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கிறேன் சார். எவ்வளவு நாள்ரா சார்? இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிச்சிருவேன் சார். உனக்கு உன் கூட படிச்சவனா மேக்ஸ் மந்த் எண்ட்ல டெஸ்ட் எழுதிடுவான்டா. நீ மார்ச் எண்ட்ல ஜாயின் பண்ணடா. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ரா, 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசம் போய்கிட்டு இருக்குடா. மந்த் எண்ட்னா 6 மாசம்டா. 3.5 மாசத்துல முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ரா இது. மந்த் எண்ட்ல ரொம்ப ரொம்ப அநியாயம்டா. இன்னைக்கு டெஸ்ட் எழுதிருக்கணும், நாளைக்கு டெஸ்ட் எழுதிருக்கணும். எதுக்கு உனக்கு மந்த் எண்டு? சாப்டர் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டே. நீ படிக்கவே மாட்டடா. இல்ல சார், இப்ப குவார்டர்லி எக்ஸாம் வந்தனால. இங்க பாரு, எப்பா பார்த்தாலும் ஏதாவது கதை சொல்லக்கூடாது. எல்லாரும் தானே படிக்கிறாங்க. ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி ஜாயின் பண்ணவனா அண்டர் மாஸ்டர் செய்தி முடித்து மேக்ஸ் போயிட்டான். கேட்டுப்பாரு, உங்ககிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் கேட்டுப்பாரு. நீ வந்து உனக்கு அந்த ப்ரியாரிட்டி வர மாட்டேங்குதுடா. இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இதை முடிக்கணும்ன்றதுல வர மாட்டேங்குது. பொறுமையா படிச்சுக்கலாம், என்ன அர்ஜென்ட் இப்போ, என்ன இதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்க. நீ இது கிடு கிடு கிடுன்னு பண்ணணும்ன்றதே வரமாட்டேங்குது உனக்கு. அந்த ஸ்பீடு வரணும், புரிஞ்சுதா? மந்த் எண்ட்லாம் வைக்காத, 15, 16ல வை டார்கெட், அப்பதான் முடிக்க முடியும். அப்புறம் திருப்பி ரிவிஷன் ஆஃப் அண்டர் மாஸ்டர்ஸ்க்கு டைம் ஆகுமே. நீ சாப்டர் டெஸ்ட்டுக்கே உனக்கு இப்படி ஆச்சுன்னா அப்புறம் அண்டர் மாஸ்டர்ஸ் எப்ப பண்ணுவ? ஒரு சப்ஜெக்ட்ல 6 மாசம் அநியாயம்டா. 6 மாசத்துலாம் படிக்கிறதுலாம் ஒர்த்து இல்லடா அது. சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க? இல்ல, நான் வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கல சார். எனக்கு இது வந்து எவ்வளவு நாள் ஆக்சுவலா இந்த இது முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியல. இது இப்ப நீங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. சார் நான் வாரம் சண்டே நீ சொல்லுவேன் சார், 3.5 மாசத்துல முடிங்க, 3.5 மாசம் ஜாயின் பண்ணது 3.5 மாசத்துல முடிங்கன்னு. இப்படிதான் சார் கணக்கு. மொத்தம் ஒரு 85 வீடியோ வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கணக்கு. ஓவராலா ஒரு 20-25 நாள் ஓபி வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு 3 மாசத்துல முடிக்க வேண்டியதை ஒரு 3.5 மாசம், மேக்ஸிமம் 4 மாசம், 4 மாசத்துக்குள்ள முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வந்து அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் 2.5 வீக்ஸ் டைம் எடுத்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் பை 4.5 month யூ வுட் ஹவ் ரிட்டன் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட். இதுதான் கணக்கு. ஆனா இவன் 6 மாசம் ஆகி போச்சு, 1.5 மாசம் டிலே. என்ன கான்பிடன்ஸ் பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்ல, ப்ரியாரிட்டி நீங்க சொல்ற மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்கறதா. ஆனா படிக்கிறான். ஏர்லி மார்னிங் இந்த அவனே ஷெட்யூல் போட்டு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு இது முடிக்கணும் அப்படின்ட்டு நாம இதுல ஒட்டிடுவோம். பிரிண்ட் எடுத்து ஒட்டியாச்சு. அது எதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைன்ட்டு நானும் பார்த்துக்குவேன். அது என்ன ஒரு நாள் இன்னைக்கு டேட்ல இது முடிக்கலைன்னா என்ன ரீசன்னு கேட்பேன். வேலையில ஏதாவது சொன்னான்னா ஓகே நாளைக்கு முடிச்சிருவேங்கிற மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பா. ஸ்கூல் விட்டு வந்தோடனையும் மோஸ்ட்லி படிப்பான். அதனால ப்ரெஷர் பண்றது இல்லை. அவனா வந்து ப்ரியாரிட்டி எடுத்துக்கிறான். ஆனா இவ்வளவு டிலே ஆகுதுங்கிறது இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியும். ஓகேங்க சார், கொஞ்சம் பாஸ் பண்ணிங்க, ஸ்பீடா பண்ணி சொல்லுங்க. நபில் 25 வீடியோ 25. சரி, இப்பதான் ஜாயின் பண்ணி ஆகுது. ஸோ அதனால எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் படிச்சுக்க, டெய்லி 1.5 வீடியோவாவது பாக்குற மாதிரி பாத்துக்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். டெய்லி படிக்கிறானா? வீட்டுல யார் உட்காந்துருக்கா பக்கத்துல? பேரண்டா, அம்மா உட்காந்துருக்காங்களா? படிக்கிறானா டெய்லி? படிக்கிறானான்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். முகுந்தன் சார்,
சார் செப்டம்பர் 15 எழுதிருக்கோம். நீ இப்போ எழுதிருக்கணும்டா, இதுவே டிலேடா. செப்டம்பர் 15லாம் அநியாயம்டா. நீ விநாயகர் சதுர்த்தி டைம்ல எழுதிருக்கலாம். சரி ஓகே, செப்டம்பர் 15 நல்லா எழுது. ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது 60+ மார்க் வாங்கணும். புரிஞ்சுதா? இருக்கியாடா? கேக்குதா? ஹலோ சொல்லு. பக்கத்துல நான் தான் சார் இருக்கேன், மம்மி தான் இருக்கேன். திடீர்னு காணாம போன மாதிரி இருக்கு. வீடியோ ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? வீடியோ ஆஃப்ல இருக்கு. எப்படா தெரியும் எனக்கு? அப்புறம் நானும் தேடின்னு இருக்கேன். மேடம், இவன் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுத சொல்லுங்க கிடுகிடுன்னு. அப்பதான் நான் பார்த்து சொல்ல முடியும். சரிங்க சார். நல்லா எப்படி படிக்கிறான், சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் படிச்சது டிசிப்ளின் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் சீக்கிரம் எழுதி காட்டினா தான் எனக்கு நம்பிக்கை வரும். ஓகே சார். சரிங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மார்க் அனுப்பி விடுறேன். டிசிப்ளின்லாம் ஒன்றும் குறைச்ச கிடையாது சார். டிசிப்ளின்லாம் பக்காவா இருக்கும். படிக்குது. எனக்கு நீங்க சொல்றத வச்சுதான் எனக்கு தம்பி எப்படி படிக்குது என்ன தெரியும். ஆமா, அது மார்க் நான் கரெக்ஷன் பண்ணி சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு எப்படி எழுதும்போது தெரிஞ்சிடும். டெஸ்ட் எழுதும்போது எதிர்க்க உட்காந்துக்குங்க. ஓகே, அந்த 3 மணி நேரத்துக்குள்ள எழுதி முடிக்கிறானான்னு பாத்துக்குங்க. ஓகே சார். பிரிண்ட் எடுத்து கொடுத்துருங்க பேப்பரை. சரியா? நிறைய பேர் போன்லயே பார்த்து டெஸ்ட் எழுதுறாங்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. பிரிண்ட் எடுத்து தான் டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் பாத்துக்கோங்க. நிதர்சனா, பேரண்டால வர முடியல. ஓகே, நீ மட்டும் தான் இருக்கியா? எவ்வளவு வீடியோ முடிச்சிருக்க? 66 வீடியோஸ் முடிச்சிருக்கேன். சரி ஓகே. எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்க? 3 சாப்டர் வைஸ் டெஸ்ட். சரி ஓகே. பிரமதா லக்ஷ்மி, பிரணவ் ஆர். Meaning, sir. 26 videos, 7 chapters. 26 3 videos. chapters. 26 videos, 5 chapters. 5. ஓகே சார். கிளாஸ்ல இந்த பையன் ஒரு தனி சூப்பர் ஸ்டார் சார். இவன் இதே மாதிரி இருந்தானா இவனும் கிளாஸ் டாப் 5ல இருப்பான். ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இவன் மேல. ஹைலி டிசிப்ளின்டு கை, பொறுப்பான பையன். டிசிப்ளின்றது டெய்லி படிக்கிறதுன்றது டிசிப்ளின். பொறுப்புன்றது எப்படின்னா, ஒன்று சொன்னா இப்போ இது டீம்ல சொல்லிடுறா, இது 4 பேரை பட சொல்லிடுறா அப்படின்னா அவன் கரெக்டாக பண்ணுவான். இவன் நம்பி ஒரு வேலையை கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் காய்கறி வாங்க சின்ன வயசுலயே ஒரு கூடையை கொடுத்து அம்மா காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ நம்ம கரெக்டாக சில்லறை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோம்னா பொறுப்புன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பையன் இவன். கரெக்டாக ஒரு இந்த வயசுக்கு என்ன பொறுப்பு இருக்கணுமோ, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு இருக்கு. ரொம்ப தெளிவாக இருக்கான். அவன் கோலில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவன் கரெக்டாக அந்த வேலை போய்கிட்டு இருக்கான். நம்ம இப்போ அவனும் டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அவனை என்கரேஜ் பண்ணி சூப்பர் 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 சொல்லிட்டே இருந்தா ஃபினான்ஷியலி அவனை நீங்கள் அடுத்த கிளாஸ் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாலே போதும். நம்ம எதுவுமே அவனை பண்ண தேவையில்ல. திஷ்டி சுட்டி மட்டும் போட்டுக்கணும், அவள் அதுவும் தேவையில்லை. ஸோ வீட்லேயும் அப்படிதான் இருப்பானா? பொறுப்பாக இருப்பானா? நான் கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து உங்களோட அந்த உள்ள வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். உங்களோட இதுல வந்தது ஏன்னா நாங்கள் நிறைய சர்ச் பண்ணோம். ஆக்சுவலா உங்களோடது வரும்போது எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா சொல்லணும்னு சொன்னா ஓப்பனா சொல்லிடுவேன். நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன். நான் என் மிஸ்ஸஸ் தான் ஆக்சுவலா உங்களை சஜஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா ஓப்பனாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்லிடுறேன். எனக்கு வந்து உள்ளுக்குள்ள வரும்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஏன்னு சொல்றேன்னு தெரியுமா? இந்த பேரண்ட்ஸ் எப்படின்னா நிறைய காசு வாங்குறாங்கல்ல, பெரிய பெரிய ஃபார்ம்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல தான் பையனை படிக்க வைக்கணுங்கிறது ஆக்சுவலா பார்க்க போனா நான் வந்து ப்ராக்டிக்கலா அதை உணர்ந்தேன். லட்சக்கணக்கில் காசு கொடுத்து நம்ம ஒரு இதுல ஃபார்ம்ல போய் சேர்க்கும்போது நம்ம பையன் நல்லா வருவான். ஆக்சுவலா முட்டாளான நான் அந்த இடத்துல. அது எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, உங்ககிட்ட ஜாயின் பண்ணி என் பையன் படிக்க ஆரம்பிக்கும் போது அதுல உங்களோட நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க. அந்த கீர்த்தனா மேடம் இருக்காங்க பாருங்க, சொல்லிக் கொடுக்குற மேக்ஸ். அவங்க வந்து மிஸ் மாதிரியே சொல்லி தர மாட்டாங்க. அவங்க வந்து சிஸ்டர் மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கணுமோ நல்லா புரியுற மாதிரி ரொம்ப ஹம்பிளா, அதாவது அவங்க கிட்ட கத்துக்கும் போது நான் பார்க்கும்போது எனக்கே படிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி சொல்லி தருவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி இது எங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறமா நான் அப்பயே நான் சொன்னேன் மிஸ்ஸஸ் கிட்ட, நான் ஆக்சுவலா மனசுல நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு பாரு. லட்சக்கணக்கில் காசு கொடுக்கணும்னு ஒரு பேரண்ட்டுக்கு அப்பாவா சரி பையனை வந்து சிஏ ஆக்கணும், ஆனா நல்ல பெரிய ஃபார்ம்ல லட்சக்கணக்கில் காசு கொடுத்து நம்ம அவனை சேர்க்கணும்னு நினைச்சிட்டு பெரிய முட்டாள்தானே அது. நல்ல இடத்துல படிக்க வைக்கிறோமான்னு தான் பார்க்கணும், இல்லை ஃபோமான்னு பார்க்க வேண்டியது. ஆனா இங்க நான் சேர்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்தது. எனக்கு வந்து அவன் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 7th 8th படிக்கும் போதே அவனுக்கு வந்து சிஏயோட வேல்யூ என்னங்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். நான் பிகாம் தான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலா பிகாம் படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போனா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத அவன் கண் கூட பார்த்துருக்கான். அவன் நேராவே பார்ப்பான்.
அப்போ ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ரெண்டாவது என்கிட்ட அக்கௌண்ட்ஸ்லாம் வேற கற்றுக்குவான். அவனுக்கு ரொம்ப இந்த சேலஞ்சிங்காக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய சேலஞ்ச் பண்ணி பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ரிசர்ச் பண்ணுவான். கோவிட் பீரியட்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பான் படிக்கிறதுல. கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இதை கண்டுபிடிச்சிடணும், இது என்ன பார்த்துடணும், இதை கண்டுபிடிக்காம தூக்கமே வராது அவனுக்கு. இன்னைக்கு வீடியோ பார்க்கல அப்படின்னா அவனுக்கு தூக்கத்திலேயே உளர ஆரம்பிச்சிருவான் வீடியோ பார்க்கணும்னு. அவ்வளோ ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பான். படிக்கிறதுல வந்து அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அதுல. அதுவும் சிஏல வந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவனுக்கு வந்து எப்படா சிஏ ஆயிடுவோன்னு இருக்கும். ஏன் ரீசன்னா அப்பா படுற கஷ்டம். ஸோ நம்ம வந்து ஒரு பிகாம் மட்டும் இருக்கக்கூடாது, சிஏ முடிச்சு அந்த சைனோட வேல்யூ தெரியும் அவனுக்கு. அந்த வேல்யூங்கிறது எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா 7th 8th படிக்கும்போது தெரியும். பட் உங்களோட இதுல வந்து படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அது ஒரு 200% வேல்யூ அவனுக்கு நிறைய டெவலப் ஆச்சு. உங்களோட அப்ரோச், நீங்க சொல்லி கொடுக்கறது, நீங்க கொடுக்குற அட்வைஸ். இப்ப நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு எஸ்டி வீடியோ கொடுத்துருவாங்க, படிப்பாங்க. இந்த மாதிரி யாராவது மீட்டிங் வச்சு யாராவது அரேஞ்ச் பண்ணி யாராவது கேட்கறாங்களா? கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவங்க காசு வாங்கினாங்கன்னா முடிஞ்சு, அதோடு முடிஞ்சிச்சு வேலை. அதுக்கப்புறம் தான் பையன் படிக்கிறானா படிக்கலையா, நம்ம ஃபீஸ் வந்தா போதும் அப்படின்னு தான் இருக்காங்க நிறைய பேர். ஆனா உங்களோடது வந்து அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி எங்களுக்கு. ஆக்சுவலா ஒரிஜினலா பார்க்க போனா இந்த மாதிரி எல்லா ஃபார்மும் இருந்தா இன்னும் நிறைய சிஎஸ் வரலாம். எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். மற்றபடி இவனை வந்து நாங்க படின்னு சொல்ல மாட்டோம். நீ எடுத்து படி அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அவனே எடுத்து படிப்பா, இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவன் ஏதாவது டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணிடுவான். இப்போ 1 hour ஏதாவது லாஸ் பண்ணிடுவான் அப்படின்னா அதை 2 hours அதை மீட் பண்ணிடுவான். இப்ப கூட அவன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? மேத்ஸ் முடிச்சுட்டு எப்படி நான் வந்து சாரோட கிளாஸ் கருத்துட்டு போகணும், ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கான் உங்களோட கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு. அவன் முதலே சொல்லிட்டான், நான் மேத்ஸ் முடிச்சுட்டு சாரோட கிளாஸ் பார்க்கணும், ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவன் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது எப்படியோ உங்க இன்ஸ்டியூட் வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உங்களோட பேரையும் சரி காப்பாற்றுவோம். அதே மாதிரி நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், நீ எப்படி படிக்கிறியோ இதே மாதிரி நீ படிச்சு சார்கிட்ட போய் நீ வந்து எடுக்கணும் மற்ற பசங்களுக்கு. அதுதான் வந்து அவருக்கு பெருமையாவும் இருக்கும். நீ எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் நாங்க. நாங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் பசங்க தான் சார். கீர்த்தனா, இப்போ கீர்த்தனாவோ வெங்கட்டோ நீங்க பாக்குறீங்கல்ல, எல்லாம் இவன மாதிரி வந்த பசங்க தான். அதுக்கப்புறம் சிஏ ஆனதுக்கு அப்புறம் உனக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்டான்னு கேட்டு அதுல ஃபில்டர் பண்ணி ஒரு 4 பசங்க அப்ளை பண்ணிருப்பாங்க. அதுல ஃபில்டர் பண்ணி, ஏன்னா கீர்த்தனா வந்து 8th month கர்ப்பத்துல இருக்கும் போது தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தான். நாங்க இந்த இந்த ஆன்லைன் மோடு மாத்தினதுக்கு மெயின் காரணமே கீர்த்தனா தான். பிகாஸ் நான் அதுக்கப்புறம் கூட யோசிச்சேன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆரம்பிச்சிடலாமான்ட்டு. ஆனா எனக்கு கீர்த்தனா அவன் மனசுல வச்சிருந்தா அவளால வர முடியாது. அப்ப நான் வேற ஃபேக்கல்ட்டி போட்டாகணும். ஏன்னா அவ குழந்தையும் பார்த்துக்கிட்டு இப்ப கூட கிளாஸ் எடுக்கும்போது அந்த குழந்தை தூங்குற டைம்ல தான் அவளால் கிளாஸ் எடுக்க முடியும். அது வந்து ஒரு 11 மணிக்கு தூங்குறதுன்னா இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க லைவ் கிளாஸ் எடுத்தா, இவளுக்குலாம் கிட்டத்தட்ட 2 மாசம் லைவ் கிளாஸ் எடுத்தா. கரெக்டா அதை தூங்க வச்சுதான், முன்னாடியே முடிவு பண்ண முடியாது. அவ தூங்க வச்சுட்டு கரெக்டா மெசேஜ் பண்ணுவா, இவன் தூங்கிட்டான்றா தப்புன்னு மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்பா, ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப கிராங்கியா இருக்கான், அவனுக்கு கோல்டா இருக்கு, இன்னும் 2-3 நாள் கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு டெடிகேட்டட்னா பசங்களை இன்னும் சார் இந்த இவங்களுக்கு எடுத்த கிளாஸ் முடிச்சுட்டான், திருப்பி 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 பசங்க டவுட் கேட்டா எடுத்துனே இருக்கான். ஓகே, அதனால உங்களுக்கு வாரம் வீடியோ ஏறினே இருக்கும். நீங்க இவங்கெல்லாம் மேக்ஸ் போயிட்டான், இப்போ நீங்க அக்கௌண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்ச பாத்தீங்கன்னா ஏத்தினே இருக்கும் வீடியோஸ், இன்னும் பெஸ்டா இன்னும் பெஸ்டா, அதை எடுத்துட்டு அதோட இன்னைக்கு நான் சூப்பரா எடுத்திருக்கேன் அப்படின்னு வாங்கிட்டேன். அன்னைக்கே சூப்பரா எடுத்திருப்பா, அதோட இன்னும் உருக எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு, இதே ஏத்துக்க நான் வாங்கிட்டேன். ஸோ அப்படி எப்படியா இந்த பசங்களை ஆக்கிட முடியாதா அப்படின்றதுதான் அவளோட திங்கிங். எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்பா. எடுக்கிறது என்னவோ 1 மணி நேரம் தான், ஆனா இந்த 1 மணி நேரம் எடுக்கணும்னா ஒரு நாள் பூரா நாளைக்கு எப்படி இன்னும் பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு. இது வந்து அவளோட ஃபர்ஸ்ட் பேட்சோ செகண்ட் பேட்சோ கிடையாது, இது அவளோட 3rd 4th பேட்ச். பட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவ இன்னும் பெட்டரா இருக்கணும்னு பார்த்துட்டே இருப்பா. எல்லாரும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நானும் அதே தான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு இன்டர் ஃபைனல் வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் வரைக்கும் நான் யோசிக்கணும்னா எனக்கு கிட்டத்தட்ட 6 சப்ஜெக்ட் எடுக்கணும் மொத்தமா. ஸோ எல்லாருமே எதுக்குன்னா இன்னும் பெஸ்ட், இப்போ ஆல் இண்டியா ரேங்க் கொண்டு வரணும்ன்றதுனால நாங்கள் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. ஆனா நாங்க எடுத்து நாங்க எடுக்கிற எஃபர்ட்டை பார்த்துட்டு பசங்க எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனே எவ்வளவு ஃபேக்கல்ட்டி எவ்வளவு எஃபர்ட் போடுறான், அப்ப நான் எவ்வளவு எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி பசங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சார் அவ்வளோ டெஸ்ட், January 25 இன்டர் பேட்சை we completed already. They have to write only test every 15 days. They have to write only test. அப்படி கொண்டு போயிட்டோம், ஸ்கூல் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். எப்படி அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு ஸ்கூல்ல இப்பவே அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, இப்ப எழுத ஆரம்பிச்சிருவாங்க 12th படிக்கிற பசங்க. இப்ப அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் அக்டோபர்ல எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் மாதிரி ஏன் நம்மளால சீக்கிரம் முடிக்க முடியாது? ஏன் நம்மளால ஒரு ரிவிஷன் எக்ஸாமே ஒரு 4 தடவை வைக்க முடியாது? ஏன் இப்ப இவெல்லாம் வந்து அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் 5-6 மினிமம் எழுதிட்டு போவோம் எக்ஸாமுக்கு முன்னாடி. 6ன்றது இவனோட பேர் மினிமம், அதுக்கு மேலதான் இருக்குமே தவிர அது கீழே இருக்காது. அப்போ 6 எழுதுறோம், ஒருத்தர் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸாமுக்கு போனா அவனுக்கு எப்படி இருக்கும்? எக்ஸாம் பேப்பர் வந்து ஒரு அப்படியே நார்மலா 12th ஸ்டாண்டர்ட் பேப்பர் மாதிரி இருக்கும்.
ஸ்டேட் போர்டு எக்ஸாம் பேப்பர் தொட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அன்னைக்கு பெஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் எக்ஸாம் எழுதினாலே இவங்கலாம் எக்ஸ்ட்ராடனரி மார்க் வாங்குவாங்க. நான் இப்பவே சொல்லுவேன் 94 நம்ம அக்கௌண்ட்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர், 97 எக்கனாமிக்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம அகாடமியில், 91 மேக்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர். இது எல்லாத்தையும் நீங்க பீட் பண்ணணும். சி ஒருத்தர் செட் பண்ணி வச்சுட்டா அதுதான் கோல்னு கிடையாது, அடுத்தது பீட் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட ரெக்கார்டை நம்ம தான் அடிக்கணும். திருப்பி நம்ம அகாடமியோட ரெக்கார்டை நம்ம அகாடமி பசங்க தான் அடிக்கணும். ஐயோ 97 எக்கனாமிக்ஸ்ல இதுக்கு மேலே எப்படி மார்க் எடுக்கணும், அதெல்லாம் முடியாது. நீ எடுக்கலாம், எடு. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா. சி முடியுது முடியலன்றதெல்லாம் ரிசல்ட்ல தெரியும், அதை விட்டுருங்க. ட்ரை பண்றதுல குறையே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணுங்களேன். ஓகே, ஏன் வந்து 91 எடுக்க முடியாது, ஏன் 94 எடுக்க முடியாது, ஏன் 97 எடுக்க முடியாது? ட்ரை பண்ணுவோம். ஆல் இண்டியா ரேங்க் 12th வாங்குவோம் நான் கனவா கண்டோம், கனவே கிடையாது. நல்லா படிங்க, 70% எடுங்கடா மினிமம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணும். 80ன்றது எங்களுக்கே ஆச்சரியம் தான், அந்த பையனுக்கும் ஆச்சரியம் தான். ஓகே, டிசிப்ளினா படிச்சாங்க சார், எல்லா பசங்களும் டிசிப்ளினா படிச்சாங்க. யாரும் வந்து உடம்ப வருத்திக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாமலாம் படிக்கல. டிசிப்ளினா படிச்சானுங்க, கரெக்டா எக்ஸாம் எழுதினானுங்க, நல்லபடியா பாஸ் ஆகிட்டா, மார்க் வாங்கிட்டான், அப்படிதான். ஸோ உடம்ப வருத்திக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமலாம் படிக்க தேவையில்லை. எல்லாம் கரெக்டா இருப்போம், டிசிப்ளினா படிச்சாலே போதும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட ஒரே ஒரு விஷயம். நாங்க சொல்றதை அவருக்கு அதான் சொல்லுவோம், நீங்க சார் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எஸ், வேற எதுவுமே நீ சார் சொல்றதை ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதுவும் ஸ்பெஷலா பண்ண வேண்டியது இல்லை. ஆனா அவனுக்கு வந்து அவன் ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பான். அக்கௌண்ட்ஸ்ல வந்து அவனுக்கு கிளாஸ் எப்போ கிளாஸ் ஸ்கூல் இருந்தா கூட லீவ் போட்டு கிளாஸ் எடுக்கணும்னு நினைப்பான். உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி இங்க படிச்சதை போய் தான் அப்படியே எழுதுவான். நான் முதல்லயே சொல்றது உனக்கு அதான் சொல்லுவேன், அக்கௌண்ட்ஸ் நீ புக்கை ஒரு வாட்டி படிச்சுட்டேன்னு இன்னொரு புக் எடுக்கவே கூடாது. அது அப்படியே மூலையில எப்பவுமே லைஃப் லாங் இருக்கணும். அது அப்படியே எப்ப கேட்டாலும் டெஸ்ட் உடனே எழுதணும். சார் சொன்னாலும் உடனே எழுதணும், மேடம் சொன்னா உடனே எழுதணும், ஸ்கூல்ல சொன்னாலும் உடனே எழுதணும். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவனுக்கு. அவன் நாங்க எடுத்து படின்னு சொல்லலாம் மாட்டோம். அவனே ஒரு டைம் வச்சு படிச்சிருவான். அவனே எக்ஸ்ட்ரா கூட படிப்பாங்க. அவனுக்கு இப்போ மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது உங்க கிளாஸ்க்கு வரணும் ஒரு கியூரியாசிட்டி தான் சீக்கிரம் முடிப்பாங்க. சரி சார், ஓகே. சீக்கிரம் முடிக்கணுமே, அப்படியே இன்கம்ப்ளீட்டா போக அதுக்காக மாட்டான். அவ்வளவு ஸ்பீடா முடிக்க தேவை. அக்டோபர் 1ஆம் தேதி வந்தா போதும். செப்டம்பர் வரைக்கும் மேக்ஸ் எடுத்துக்கோ, டைம் இன்னும் ஒரு 20 நாள் இருக்கும் உனக்கு. அக்டோபர் 10 தேதிக்குள்ள நீ மேக்ஸ் தரவா முடிச்சுட்டு ஒரு 2 தடவை அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு அக்டோபர் 10 தேதிக்கு வா. ஓகேவா? சரஸ்வதி பூஜை எப்போ வருதுன்னு பாத்துக்க, விஜயதசமி அன்னைக்கு என் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுக்க, அப்படி வச்சுக்கோ. அதனால நீ அது குடுகுடுலாம் முடிக்க தேவையில்ல. விஜயதசமி அன்னைக்கு புதுசா ஒன்று படிக்கணும்னா அது என் சப்ஜெக்ட் வச்சுக்கோ. ஓகே, அதனால அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நவராத்திரி வந்து 2ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது நினைக்கிறேன், 2-3 தேதி தான் ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 6-7 தேதி வரும்னு வச்சுக்கோ. ஒரு 10 நாள் வச்சுக்கோ, ஒரு 8 நாள் வச்சுக்கோ. அப்படின்னா அதான் நான் சொல்றேன்ல, அக்டோபர் 9-10 தேதி கரெக்டா இருக்கும். சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி நாள் ஃபீஸ் கட்டு, விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சிட மாதிரி பார்த்துக்கோ. அது வரைக்கும் நீ மேக்ஸ் படி. குடுன்னு முடிக்கணும்னு அவசியம் இல்லை மேக்ஸை. சரியா? நிறைய போட்டு பார்க்கணும், சம்ஸ் விதவிதமான சம்ஸ்லாம் போட்டு பார்க்கணும். ஓகே ஓகே, ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட். see you, bye bye. ராகுல் ராஜாஜி இருக்கியா? ராம் பிரசாத் சார் மேக்ஸ்ல 5 வீடியோ பார்த்துருக்கேன் சார். ஓகேடா, ரொம்ப நல்ல பையன் மேடம், ரொம்ப குட் பாய் இந்த பையன். ஓகேயா? டிசிப்ளின்னா ரொம்ப நல்ல பையன். இப்போ எனக்கு ஆக்சுவலி நிறைய நேரம் பேசணும்னு இருக்கு, ஆனால் இப்போ டைம்ல எனக்கு 4 மணிக்கு அடுத்த கிளாஸ் கொடுத்தாகணும். ஸோ ரொம்ப டிசிப்ளினான பையன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பையனை. ஓகே, யா ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ். இதே மாதிரி எனக்கு மேக்ஸ் படிக்கணும். ஆனால் அக்கௌண்ட்ஸ்க்கு எடுத்த அளவுக்கு அதிக டைம் எடுத்துக்கூடாது, கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கணும். மேக்ஸிமம் 2.5 months மேக்ஸ் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா 34 வீடியோஸ் தான். ஸோ 2 நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தாலே நம்ம ஒரு 1.5-2 மாசத்துல முடிச்சிடலாம். ஸோ மேக்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கணும். இப்போ வந்து நவம்பர் மிட்ல யூ ஷுட் ரைட் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் மினிமம். அதுக்கு முன்னாடி முடிச்சிடணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே சரியா? வீட்டில் நல்லா ஸ்கேனர்ஸ் அப்ளை பண்ணிடலாமா சார்? ஸ்கேனர்ஸ் மேக்ஸ் எல்லாம் 10 வீடியோ முடிச்சோன்னே டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். நல்லா படிக்கிறான் சார். நல்லா படிக்கிறான் சார். அவனே தான் படிப்பான், நான் போஸ்ட் பண்ண மாட்டேன், படிப்பான். நிறைய நேரம் சிஏ தான் பார்ப்பான். ஸ்கூலுக்கு மார்னிங் எழுந்திரிச்சு படிப்பான். என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பத்தல. ஒரு சம்முக்கு 1/2 hour 40 minutes எழுதுறது பத்தல நமக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இருக்கும், போக போக சரியாயிடணும். ஓகே, ஸ்ரீஜா இருக்கியா? ஸ்ரீஜா வரல சார். 71 வீடியோஸ் 5 சாப்டர் வைஸ் டெஸ்ட் சார் முடிச்சிருக்கா சார். ஸ்ருதி ஆர் அவ்வளவு லீவுன்னு நினைக்கிறேன்ல, இருக்காளா? இல்ல சார், அவ வரல. சுமையா பேசிட்டா. தஹ்மில் குட் ஆஃப்டர்நூன் சார். யா, எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்க தஹ்மில்? சார் 56 வீடியோஸ். 56. இன்னும் அந்த புக் வாங்கலல்ல? क्वेश्चन பேங்க் சார் வாங்கல சார்.
ஓகே உனக்கு வாங்கல இன்ஸ்ட்ரக்ஷன் சார், ஷீட் இன்னைக்கு வாங்கி ஆர்டர் கேட்டியா? போட்டேன் யார்ட்டையா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு வாங்கினியா? படிச்சியா இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு? சார். வாங்கிட்டேன் சார், விசாகன்ட்ட கேட்டு ஓகே. ஸோ இன்னைக்கு வாங்கிடு அப்போ புக்கை. ஓகே சார். வாங்கிட்டு சாப்டர் வைஸ் எழுத ஆரம்பி. அக்டோபர் எண்டுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணு புக்கை. அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் ஓகே எழுதுற சார். மாதிரி பார்த்துக்கோ. நான் அக்டோபர் எண்டில் உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். ஓகே சார். டெய்லி எவ்வளோ நேரம் சார் படிக்கிறான் வீட்டில்? சார் டெய்லி அவனே காலேஜ் ஸ்கூல்ல அவனே படிச்சுக்கிறாங்க சார். அவனே இது பண்ணிக்கிறானுங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க சார் அவனுக்கு சிஏ. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க சார். ஒரிஜினல் மார்க் ஷீட் வேணுமாங்க சார் கணிக்குது? புரியலங்க சார். சார் ஒரிஜினல் ஸ்கூலுக்கு ஒரு மார்க் ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு வாங்க போதும். அதே போதும். ஜெராக்ஸ் காப்பி போதும். ஸ்கேன் தானே சார் பண்ண போகிறோம். ஒரிஜினல் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி வேணும். ஸ்கேன் பண்ணணும், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அவங்ககிட்ட சொல்லுங்க. நான் இதுக்கு எதனால தர மாட்டாங்க ஸ்கூல்லன்னா, வேற ஸ்கூலுக்கு போயிடுவாங்கன்னு பசங்க பயம். அதனால தான் தரது கிடையாது. நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க, ஏங்க நான் அதுக்கெல்லாம் இல்லைங்க, ஐசிஐல ரெஜிஸ்டர் பண்ணி புக் வாங்கினாங்க, எனக்கு அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. உங்க ஸ்கூல் தாங்க நாங்கள் இருக்க போறோம், 12th முடிக்கிற வரைக்கும் ஸ்கூலை மாற போறது இல்லை, எனக்கு இது மட்டும் கொடுங்க, இது எக்ஸப்ஷனான கேஸ் என் கேஸ்ன்னு சொல்லி பண்ணுங்க. அவங்க ஜென்ரலா அது பயப்படுவாங்க, வேற எதுவும் கிடையாது. ஸ்கூல் மாறி போயிட்டாங்கன்னா பசங்க என்ன பண்றதுன்றது தான். ஒரிஜினல் மார்க் ஷீட் கேட்க தேவையில்ல, ஜெராக்ஸ் கேடுங்க கொடுப்பாங்க. அடுத்தது தரணிதரன். ஆயிஷா, இப்பதான் வந்தியா நீ மீட்டிங்க்கு? எஸ் சார், கொஞ்சம் வெளியே போயிட்டேன் சார். சரி ஓகே. எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்கா? சார் 66 வீடியோஸ் முடிச்சிருக்கேன் சார். சரி ஓகே. 3.5 மாசம் ஆகி போச்சு ஆயிஷா, கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கணும். இந்த ஓகே ஸ்பீட்ல போனா சார். எப்படியும் அக்டோபர் 2 ஆயிடும் நீ முடிக்கிறதுக்கு. 10வது ஸ்பீடு. ஓகே சார். எவ்வளவு சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சிருக்க? 4 சார். அதுவும் கம்மி தான். சரி ஓகே பரவாயில்ல, இம்ப்ரூவ் பண்ணு. ஓகே கொஞ்சம் சார். ஸ்லோ, கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோ. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா படி. ஓகே சார். டெய்லி படிக்கிறாளா மேடம் வீட்ல அவ? டெய்லி வந்தோன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டா சார். இந்த ஒரு வாரமாவே ஸ்கூல்ல நிறைய ப்ரோக்ராம் வச்சுட்டாங்களா, சரி அதனால கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்து. சரி, இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா. நம்ம டெய்லி ஒரு வீடியோன்னு கணக்கு வச்சிருந்தோம், அது பார்த்தியா இது ஸ்லோ. ஏன்னா இப்போ அத்தனைக்கு அவன் முடிச்சிருக்கணும், 3 சரி மாசம் சார். ஆகி போச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கா, கொஞ்சம் ஸ்பீடா பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார், சரியா? சீக்கிரம் முடிக்க யா சொல்லுறேன். ஓகே. உன்னிகிருஷ்ணன் 61 வீடியோஸ் சார். எவ்வளோடா? 61 சார். 61ஆ? பெரியதர்ஷினி, இப்போ 4-5 பேர் கத்துனா தெரியுமா, அதுல ஒரு குறையும் இல்லை உங்க தம்பியை கத்துறதுக்கு. ரொம்ப ரொம்ப நீ எல்லாம் நல்லா படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைச்சு அட்டெம்ப்ட் போய் திருப்பி படிச்சு பாஸ் பண்ண. இவனுக்கு ஸ்டார்டிங்லயே அந்த ஃபீலிங் இல்ல. பயமா இருக்கு எனக்கு இவனை பார்த்தா. கொஞ்சம் ஸ்லோவா தான் சார் படிக்கிறான். ரொம்ப ஸ்லோ. கொஞ்சம் ஸ்லோவெல்லாம் இல்ல, ரொம்ப ஸ்லோ. இவனுக்கு இது வேணுமானே தெரியல எனக்கு. வெதர் இட் இஸ் அ ரைட் கோர்ஸ் ஃபார் ஹிம், தட்ஸ் மை கொஸ்டின். இல்ல சார் இதுதான் சார் இவனோட கோர்ஸ் அப்படின்னா அது அவனுக்கு புரியணுமான்னு தெரியல எனக்கு. நம்ம ஏதோ அவனை ஃபோர்ஸ் பண்றோம்னு தோணுது. அவன் வழி வேற ஏதோ, அவன் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சானா நம்ம அவனை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல சிஏ படிக்க வச்சு. ஏன்னா இதுக்கான டிசிப்ளின் அவங்க கிட்ட இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். சார் எங்க வீட்டுக்கு பையன் இவன் தான் சார், இவன் தான் சார் எங்க வீட்டை தூக்கி நிறுத்தணும்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அவன் மேல வைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த டைம்ல பாத்துக்கலாம், ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் தான் போனோம். சில பசங்க மேல சின்ன வயசுல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். சில பசங்க மேல சார் இப்ப எதுக்கு சார் இவ்வளவு தேவையில்லாது, 21 வயசு 30 22 வயசுல பாத்துக்கலாம் சார், இப்ப இவ்வளவுலாம் யோசிக்க தேவையில்ல, அவங்கள வந்து நீங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான். தேவையில்லாத ஒரு சுமையை அவன்கிட்ட கொடுத்து எதுக்கு அவன் நம்மள டிஸ்கரேஜ் பண்ணுவானே. ஸ்கூல் படுறா பாத்துக்கலாம், எல்லாரும் என்ன பெருசா பாங்கமாங்கனா படிக்கிறாங்க, பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி போயிடணும். ஏன்னா டெய்லி அவனை திட்டிகிட்டே இருக்கேன், எனக்கே வெறுப்பா இருக்குது. அவன் பார்க்கும்போதெல்லாம் திட்டு வாங்குறான்கிட்ட. அவனுக்கு தேவையில்லாத நீ படிக்கிற, நீ இன்டர் படிக்கிறன்றனால அவன் ஃபவுண்டேஷன் படிக்கணுமா, நீ சிஏ ஆகணும்னா அவனும் சிஏ ஆகணுமான்றது எனக்கு தெரியல. அவனுக்கு அதுவே ஒரு பெரிய பர்டனா இருக்கலாம். நாளை பின்ன உன் பேர் எழுதி வச்சிருக்கான், என்னோட மிகப்பெரிய எதிரி எங்க அக்கான்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, ஏன்னா யோசிச்சு பாரு, உங்க அக்கா படிக்கிறா நீ ஏன் படிக்கல, உங்க அக்கா படிக்கிறா நீ ஏன் படிக்கலன்னா கோவம் தான் வரும். அவனுக்கு பிடிச்சி படிக்கிறானான்னு பாரு, படிக்கிறதே இல்லை, ரொம்ப 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 ஸ்லோவா படிக்கிறான். ரிவர்ஸ்ல போயின்னு இருக்கான் ஸ்பீடு. சைக்கிள் இவன் ஓட்டினா ரிவர்ஸ்ல போகுது. ஸோ எதுக்கு டெய்லி என்ன திட்டு அவனை பாவனும், அவன் டெய்லி வந்துடுறான், நானும் அவனை திட்டுறேன், என்னடா படிக்கிறது பத்தாது படிக்கிறது. யோசிச்சு பாரு, ஒரு பையனுக்கு இவ்வளோ அதெல்லாம் வெறுப்பா இருக்காது. அவன்கிட்ட கேளு, டேய் இல்லைன்னா நீ அக்கௌண்ட்ஸோட முடிச்சுக்கடா, அப்புறம் பார்த்துக்கலாம்டா, இந்த அக்கௌண்ட்ஸ் வச்சு ஸ்கூல்ல பாஸ் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நம்ம சிஏ கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிடலாம். அவன்கிட்ட கேட்டுக்குங்க, நீங்க உட்காந்து பேசுங்க. சும்மா அவன் தலையில இஷ்டத்துக்கு பேர்டன் சேர்த்தாதீங்க, சரியா? ட்ரை பண்ணும், அவ்வளவுதான். வேற யாராவது இருக்கீங்களாடா இன்னும் பேச வேண்டியது? விமல்
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எப்போ சார். அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போற விமல்? சார் 15 சார். எழுதி முடிச்சிரு சீக்கிரம். சாப்டர் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டியா? சார் 9 முடிச்சிருக்கேன் சார். அப்புறம் எப்படி நீ 15 குள்ள எழுதுவ? சாப்டர் டெஸ்ட்டே இன்னும் ஒன்று 4-5 பெண்டிங் இருக்குது. என்ன கதை விடுற நீ? கதை விடுற உங்க அம்மா நம்புவாங்க, நான் நம்புவேனா? எப்போ நீ அப்புறம் சாப்டர் டெஸ்ட் இன்னும் முடிக்கல, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்றதுக்கே 10 நாள் ஆகும் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்டுக்கு. சார் கதை திரைக்கதை வசனம் விமல் ஜேபி. போகும் இடம் வேறு தூரம் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தா சார். இப்பதான் சார் விமல் எடுத்திருக்கான். என் பேரு விமல் தான் சார்ன்ற மாதிரி. என்னடா கதை விடுற நீ? இன்னும் சாப்டர் டெஸ்ட் 5 இருக்குது. வாரத்துக்கு 2 சாப்டர் டெஸ்ட்னாலே இதுவே உனக்கு வந்து 3 வாரம் போயிடும். அதுக்கப்புறம் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு எப்படி இந்த மந்த் எண்ட் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு. என்ன பதில் சொல்லு சார் 29 எழுதுறேன். பத்தியா இப்படின்றதுக்குள்ள மாத்தினா பண்ண பையன். என்னடா நீ எப்படி இருக்க? இல்ல சார் நான் அடிச்சு பிடிச்சு எழுதிடுவேன் சார்னு சொல்லவே இல்லை. சொன்னோடனே டப்புனு 29 மாத்திட்ட. ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 29 தான் சார் சொல்லின்னு இருந்தேன். இப்போ இன்னும் ஸ்பீடா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பேசின்னு இருந்தப்போ படிக்கிறேன்னா சும்மா அடிச்சு விட்டான். யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல சார், அவன் இன்ட்ரெஸ்ட் ஜூன் இருந்தா ஜூலை படிச்சுக்குவான் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 6 மாசம் எழுதுகிட்டு பிரச்சனை கிடையாது. டைம் எடுத்துக்கிட்டோம். எழுதும் போது மினிமம் 55 to 60 வாங்கிடணும். சரியா? சரி ஓகே மேடம், இன்னும் நல்லா புஷ் பண்ணுங்க. அவன் நடுப்புற ஒழுங்கா படிக்கல. அவன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிச்சிருவான் சார். நம்ம அப்பப்போ புஷ் பண்ணணும். ஆமா புஷ் பண்ணுங்க. அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. வீட்டு கஷ்டத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சு இங்க படிச்சாதான்ப்பா நம்ம நல்லா ஆக முடியும் சொல்லி புரிய வைங்க. இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் கிரியேட் பண்ணி ஆகணும். அது அப்பப்போ வரும் போகும். புரிஞ்சுதா? பசங்களுக்கு அம்மா சொல்லி புரிய கதை இருக்குது. அப்பாலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. பொண்ணுங்களுக்கு அப்பா சொல்லி புரிய வச்சுக்கலாம். பசங்களுக்கு அம்மா தான் சொல்லி புரிய வைக்கணும். சரி ஓகே. வேற யாரையா நான் பேசலையா? எல்லாத்தையும் பேசிட்டேனா? சரி ஓகே. see you. bye bye. all the best. Thank you. சார்.